ஸோ அது ஞாபகப்படுத்துங்க. ஐ வில் மியூட்ல போட்டுக்கோங்கண்ணா. அந்த செஷன்ல டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம மார்னிங் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஓஎஸ் அது எல்லாமே ஆல்ரெடி 2 செஷன் அதான் பார்த்துட்டு இருக்கோம். மார்னிங் வந்து என்னன்னா ஓஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த உபுண்டு பத்தி கொஞ்சம் நம்ம பார்த்தோம். ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த உபுண்டு இன்ஸ்டால் பண்ண இந்த சில பேர் கேட்டுதாங்க சார் ரொம்ப டைம் எடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். டிபெண்ட் அப்பான் இப்போ என்னோட பிசியில் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணும்போது ரொம்ப எம்டியா இருந்தது. புது பிசி ஹெச்பி நல்ல ப்ராசர் அது அப்படிங்கிறனால எனக்கு ஒரு 1 ஹவர்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால டிபெண்ட் அப்பான் த சிஸ்டம் அண்ட் எவ்ரிதிங். அதனால கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நீங்க அதை ஒரி பண்ண வேண்டாம். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் அடுத்த செஷன்ல வந்து அதுல இன்ஸ்டால் பண்ற நீங்க கத்துக்கணும். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ப்ராக்டிகல் திங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நான் டைப் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். ஃபர்தரா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த லினக்ஸ் உபுண்டுலாம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். நீங்க அதில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க நிறைய இது பண்ணி நம்ம சாப்டருக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்க்கலாம். பட் லேட்டரா வந்து நான் சொன்ன மாதிரி பைத்தான் அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃபைன். ரெஸ்பான்ஸ் பேசலாமே யாராவது ஒருத்தர்? ஆல் ஆர் தேர்? எல்லாருமே இருக்கீங்களா? ஆல் ஆர் தேர்? நியர்லி 140. எல்லாரும் இருக்கீங்களா? இல்ல எல்லாத்தையுமே ஆன் பண்ணிட்டு எல்லாருமே ஒரு இடத்துல இருக்கீங்களா? கைஸ் எஸ் ஆர் நோ? ரெஸ்பான்ஸ் இல்ல. ஓகே குட். யாசின்றவரை எஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஃபைன், போகலாம். ஓகே இப்போ ஓகே பாலமுருகன் தேங்க்யூ. உபுண்டு அப்படின்றத நம்ம இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உபுண்டு அப்படின்றது எதை பேஸ் பண்ண ஓஎஸ்? ஒரு லினக்ஸை பேஸ் பண்ண ஒரு ஓஎஸ். ஓகே, நல்ல விஷயம். நான் மார்னிங் வந்து என்னோட வெர்ச்சுவல் மிஷின்ல வந்து மியூட்டை போட்டுக்கோங்கம்மா. என்னோட வெர்ச்சுவல் மிஷின்ல ஐ ஹேவ் கிரியேட்டட் இல்ல மியூட்ல போட்டுக்கோங்க. சம்மன் இஸ் ஜெய்சிம் யாரு மியூட்ல போட? அவர் போட்டுக்காரு. மியூட்ல போடாம போட்டுக்கோங்க ப்ளீஸ். மார்னிங் ஆக்சுவலி we have discussed about OS அந்த அதுல வந்து என்னன்னா உபுண்டு அப்படின்றது வந்து we have seen. இப்போ அதை எப்படி how can we work with the commands in Ubuntu OS? How to work with the commands? முதல் கொஸ்டின், கமாண்ட்ஸ் என்ன? வாட் இஸ் கமாண்ட்? எதுக்கு நம்ம கமாண்ட் ஒர்க் பண்ணணும்? என்ன நீடு? யாராவது சொல்ல முடியுமா? ஓஎஸ்ல இப்ப நான் சொல்லிட்டேன் கமாண்ட்ஸ் நிறைய நம்ம பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன நீடு? வாட் இஸ் நீடு? எதுக்கு நம்ம கமாண்ட்னா என்ன? நான் இப்போ ஒரு கமாண்ட் கொடுக்குறேன், எல்லாரும் 2:15 வந்துருங்க அப்படின்ட்டு. ஆனா எல்லாருமே 2:25 வராங்கன்னா கமாண்ட்னா என்ன? ஆக்சுவலா வாட் இஸ் கமாண்ட்? ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஏதாச்சும் கம்ப்யூட்டேஷனல் ஆப்ரேஷன் பண்ணணும்னா லினக்ஸ்க்கு நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்தோம்னா அது கெர்னல் புரிஞ்சுக்கிற கமாண்ட் சார். இப்போ வந்துட்டு எல்எஸ்னா லிஸ்ட் பண்ணு, எனக்கு அந்த டைரக்டரியில இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணுன்னு நம்ம எல்எஸ்னு கமாண்ட் கொடுத்தோம்னா அது கெர்னலுக்கு புரியும் சார். நமக்கு எப்படி நம்ம ஆர்டரா நின்று ஆர்டரா நிக்கிறோம் அது மாதிரி. அவ்வளவுதான். எப்படி அது சொன்ன மாதிரி என்னன்னா அதுதான் பாயிண்ட். என்ன அப்படின்னா நம்ம சொன்னது மாதிரி என்னன்னா ஓஎஸ் கூட கம்ப்ளீட்டா நான் இன்டராக்ட் பண்ணணும். டைரக்டா வந்து நான் சொல்றதெல்லாம் வந்து ஓஎஸ் எடுத்தோடனே கேட்டுறாது. அப்ப அதுக்கு வந்து நான் இன்டர்மீடியேட்ல யார் இருக்கு அப்படின்னா ஹார்ட்வேர் கூட இன்டராக்ட் பண்ணணும். இன்டர்மீடியேட் வந்து ஓஎஸ். அந்த ஓஎஸ்ல யார் மெயினான வேலை இருந்தா ஒரு இன்டர்ஃபேஸ் மெயின் ஹார்ட் என்ன அப்படின்னா கர்னல். அப்ப நான் வந்து என்னன்னா எப்பெல்லாம் நான் வந்து ஓஎஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ, ஹார்ட்வேர்ல ப்ராசஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் தேவையோ எப்படி அதுக்கு நான் சம் டைப் ஆஃப் கமாண்ட்ஸ் என்னன்னோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அது ஒரு கொடுக்கக்கூடிய டைப் தான் நம்ம கமாண்ட் சொல்றோம். இப்ப எல்எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா லிஸ்ட் ஆஃப் டைரக்டரிஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகுது. அந்த மாதிரி தான் நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. அந்த கமாண்ட்ஸ் நிறைய கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நம்ம அதை தான் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப நான் ஒரு லினக்ஸ் இருக்கு, மியூட்ல போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம நார்மலா ஒரு பிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது பிசி இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிறனால அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ உள்ள வந்து என்னோட பிசில வந்து ஐ ஹேவ் அரேஞ்ச்டு சோ மெனி ஃபைல்ஸ், நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இப்படி 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 நீங்க பார்த்தாலே தெரியும். நார்மலா ஒரு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண உடனே பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். இப்ப இதுக்குள்ள போங்க. சப்போஸ் இஃப் ஐ ஓபன் மை யூனோ டிரைவ், இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு 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 உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. இது நம்ம வந்து நார்மலா பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல வந்து அதோட ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஈஸியா நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கு, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கு, இதுக்குள்ள லிஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள சம் யூசர் ரிலேட்டடா எந்த யூசர்ஸோ அவரோட டைரக்டரிஸ் எல்லாமே இருக்கும். இது நான் சொல்றது பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஒன்லி ஃபார் யூனோ விண்டோஸ். இது எப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ நான் உபுண்டு ஒர்க் பண்ண இல்லையா, அங்க வந்து நம்ம எப்படி எந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் இருக்கும், எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பிபிடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு மெயினா வந்து அதோட ஃபைல்ஸ் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு நான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்றேன். உங்களுக்கு அவ்வளவா எழுத்து தெரியலனா கூட நான் என்னன்னா ஐ ஹவ் லிஸ்டட் சம் ஒரு ப்ராப்பரா ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு புரியும். ஸோ இஃப் யூ see here they have put this diagram like a tree structure, a root directory. After the root, so many branches will be there. bin, etc, sbin, user, variable. இதெல்லாம் என்ன இந்த பிபிடில கிளியரா அந்த ஒரு கிளாரிட்டி நல்லா இருக்கும். பட் ஆனால் டெப்தா பெருசா சொல்லலை இது என்னென்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம யூனிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஓஎஸ்ல வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதுல எந்த மாதிரி டைரக்டரியில சார் இருக்கும், அதோட வேலை என்ன, அதான் நம்ம இப்ப நான் சொல்ல போறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் நான் கொஞ்சம் சொல்றேன் அதை பத்தி. இதை பாருங்க, இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. லினக்ஸ் ஃபைல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுல இருந்து பாருங்க. ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருப்பேன், ரொம்ப டயக்ராம்லாம் போடல, புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரூட் டைரக்டரின்னு பார்த்து இந்த மாதிரி ஸ்லாஷ், இதான் ரூட் டைரக்டரி. பின் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த பின்ல என்ன அப்படின்னா பைனரி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா சிஸ்டத்தோட பேசிக்கான ஆபரேஷன்ஸ் பண்றது. ஓகேவா? கமாண்ட்ஸ் பைனரிஸ், கமாண்ட் ரிலேட்டடான பைனரிஸ் ஃபைல்ஸ் சொல்லுவாங்க. எஸ்பின் அப்படின்னா எஸ் ஃபார் சிஸ்டம், சிஸ்டம் பைனரிஸ். இது என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டம் அட்மின் வந்து எந்த மாதிரி கமாண்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாரு, எந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாரோ அது ரிலேட்டடான கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். அதை ரூட் யூசர்னு கூட சொல்லலாம். அதுதான் பாத்தீங்கன்னா இப்போ அட்மின் என்ன கொடுப்பாரு, பூட் பண்ணுவார், ரீபூட் பண்ணுவாரு, கான்ஃபிக் அட்ரஸ் ஐபி கான்ஃபிக் எல்லாம் பார்ப்பாரு. இப்போ அது ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாமே இது இது ரொம்ப டெப்தா இது பண்ணிக்க தேவையில்லை. என்ன ஸ்ட்ரக்சர்னு தெரிஞ்சுக்கிறக்காண்டி ஒரு பிபிடியில இருக்கு. நான் கொஞ்சம் இதை கொஞ்சம் கண்டென்ட் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, அவ்வளவுதான். ஹோம் உங்களுக்கு தெரியும், நார்மலா ஹோம் அப்படின்றது அந்த ஹோம் டைரக்டரி தான் யூசர்ஸ் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் நீங்க பார்க்கலாம். ரூட் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு அட்மின் மேல சூப்பர்வைசர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இடிசி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், சிஸ்டத்துக்கு தேவையான எல்லா கான்ஃபிக் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் என்ன, பாஸ்வேர்டு, அது எல்லாமே இதுல இருக்கும். அப்புறம் வேர் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா லாக் ஃபைல்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ப்ராசஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் அது பாத்தீங்கன்னா நம்ம லாக் ஃபைல்ஸ் வச்சுதான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லாக் ஃபைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். மெயில் அது எல்லாமே. டெம்ப், டிஎம்பி அப்படின்னா டெம்பரரி ஃபைல்ஸ். இது எல்லாம் லிஸ்ட் ஆஃப் ஃபோல்டர். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த யூனிக்ஸ்ல வந்து சாரி லினக்ஸ்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், ஃபைல் ஸ்ட்ரக்சர். யூசர் பண்ற ப்ரோக்ராம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் யூசர் பின், ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும். நிறைய இருக்கு இதுல பாருங்க. எல்ஐபி, டெவலப், பிஓஆர்சி, சிஸ்டம், மீடியா ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் மீடியான்னு ஒண்ணு, இது எல்லாமே இருக்கும், நீங்க பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ். இதை தான் நம்ம இங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஸ்லாஷ் பின்னுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுல நிறைய கண்டென்ட். ஸ்லாஷ் இடிசி நான் சொன்ன இல்லையா, கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். எஸ்பின் அப்படின்றது ஃபார் சிஸ்டம் பைனரி இன்ஃபர்மேஷன்ஸ், வேர், இந்த மாதிரி நிறைய. இதெல்லாம் பாத்தீங்கன்னா திஸ் லினக்ஸ் handling this kind of file structure in their OS. ஓகேவா, அந்த OSல மெயின்டைன் பண்ணக்கூடிய இது ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சர். இப்போ இதை பத்தி நான் டெப்தா இருக்கு அப்படின்னா ஒருவேளை நீங்க யூசர் அட்மினா போறீங்க, இல்ல இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நீங்க டெப்தா இது பண்ணலாம். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஓகே சார், இப்போ நான் ஹவு கேன் ஐ கம்யூனிகேட் வித் திஸ் பர்டிகுலர் OS? நான் லினக்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும், எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்றது? ஓகே, முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சொன்ன மாதிரி நான் வந்து விர்ச்சுவலா வந்து இது பண்ணி விட்டுட்டேன். ஓகே, ஸோ ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னா டெம்பரரியா ஒரு ஆன்லைன் எடிட்டர்ல ஏதாவது பார்த்து நீங்க ஒர்க் பண்ணலாம், நான் கூட எடுத்து கொடுக்குறேன். பட் ஆனா வந்துருச்சு அப்படின்னா ட்ரை டு ஒர்க் வித் திஸ் ஆரக்கிள் விர்ச்சுவல்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாரு, சார் என்கிட்ட VMware எல்லாம் இருக்கு, அது நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்ல விஷயம். உங்களுக்கு எது மெயின், எது இதா இருக்கோ, உங்க கண்டென்ட் மெயின், அது எந்த இதுல
ஒர்க் பண்றது முக்கியம் இல்லை. இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் வித் அதர் திங்ஸ் ஆல்சோ இட்ஸ் ஓகே ஃபைன். பட் ஆனா இது தெரிஞ்சுக்கோங்க, நான் இதை ரன் பண்றேன். ஒருவேளை ஆக்சுவலா நவ் மை ஸ்கிரீன் இஸ் ஓப்பனிங். இப்போ ஒருவேளை இஃப் யூ டோன்ட் ஆடியோ வீடியோ எதுவுமே இல்லை, ஏன்னா அந்த ஸ்கிரீன் தெரியாது. ஆடியோ வீடியோ இது இல்லைனாலும் லைட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சாட்ல போட்டா கூட எனக்கு தெரியாது. நான் இங்க ஸ்கிரீன் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ ஃபீல் தட் எனிதிங் ஜஸ்ட் யூ கேன் இன்ஃபார்ம் மீ. இப்ப பாருங்க, இது ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால இதுல எல்லாமே வருது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், எல்எஸ் அப்படின்ற ஒரு கமாண்ட். இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதை நம்ம என்ன சொல்றது, இது என்ன சார் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, பாரதி ராஜா, இதை நான் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி என் நேம் எடுத்து இதுவா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா சிஎல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு யூசர் வந்து சிஸ்டத்து கூட இன்டராக்ட் பண்ணும் போது அவர் எங்க டைப் பண்ணுவார், பேசிக்கா ஒன்னும் 2 டைப் பண்ணலாம். ஒன்னு சிஎல்ஐ டைரக்டா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல டைப் பண்ணலாம். நம்ம வந்து டாஸ் அப்படின்னு சொல்லுவோம் விண்டோஸ்ல, இங்க பாத்தீங்கன்னா இது சிஎல்ஐ. இப்போ இன்னொரு வழி என்ன அப்படின்னா we can open the ஃபைல்ல செட் ஆஃப் கமாண்ட்ஸ் எடுத்து நம்ம ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது நார்மலா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போ இதுல வந்து நம்ம வாட் கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்ப இதுல கொடுக்குற கமாண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி ஓஎஸ்ல இருக்கக்கூடிய கெர்னல் ப்ராசஸ் பண்ணி ஹார்ட்வேருக்கு இன்ஃபார்ம் பண்ணி என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ பண்ணி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் உண்மை. ஓகே, இப்போ நம்ம பண்ண போறது எந்த மாதிரி கமாண்ட்ஸ் இருக்கு, என்ன பண்ணணும், அதான் நம்ம பண்ண போறோம். ஓகே ஃபைன். ஓகே, ஒன் பை ஒன்னா இது பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சிஎல்ஐ. இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ நான் அந்த ஓப்பன் பண்ணி வச்சிருக்கதா சிஎல்ஐ. இட்ஸ் அ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் சிஎல்ஐ சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை பேசிக் கமாண்ட்ஸ் என்னன்னா வி கேன் டைப். இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு லேப் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா நீங்க பிபிடி நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் ஓப்பன் ஆகும். நமக்கு லேப் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லேப் வந்து நீங்க தான் பண்ணணும். பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றேன். ஒரு ரொம்ப பேசிக்கான இதா இதுல கொடுத்துருக்காங்க. ஆனா நான் இன்னொரு டாக்குமெண்ட் உங்களுக்கு தரேன், அதுல நிறைய இருக்கு. அதாவது என்னன்னு மட்டும் இருக்கும், நீங்க அவ்வளோ ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கமெண்ட்ஸ். இதெல்லாம் என்ன சார் கமெண்ட், என்ன யூஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு சிஸ்டம் நம்ம எப்படி ஃபைல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம், ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுவோம், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம், இல்ல அந்த ஃபைலை இது பண்ணுவோம், மூவ் பண்ணுவோம், காப்பி பண்ணுவோம், நிறைய இருக்கு இல்லையா? அது அந்த ஒரு பேசிக்கான திங்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பண்ணலாம். ஓகே, ஓகே. இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலா நீங்க இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு டாக்குமெண்ட் அனுப்புவேன், பட் நீங்க இதை பார்த்துக்கோங்க. முதல்ல இங்க கமாண்டை பத்தின ஒரு இன்ஃபோ நான் சொல்லிக்கிறேன். என்ன சார் அப்படி, இப்ப நார்மலா நீங்க எல்லாமே கமாண்ட்ஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்க. எல்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டைரக்டரி. நான் அப்ப சொன்ன மாதிரி இப்ப நான் இங்க வந்து இங்க எல்எஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னெல்லாம் கண்டென்ட் இருக்கு, ஃபைல்ஸ் டைரக்டரி எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி வந்துடும். ஓகே, இது ஒரு கமாண்ட். ஓகே, வேற என்ன இருக்கு, சிடி. சிடின்றது நார்மலா நீங்க டாஸ்க் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணுவீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சேஞ்ச் டைரக்டரி. இப்போ நீங்க ஒரு பாத்துல இருக்கீங்க, ஒரு ஃபோல்டர்ல இருக்கீங்க, இன்னொரு ஃபோல்டர் மாறணும்னா நம்ம சிடியை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார்வர்டா போயிட்டு இருக்குன்னா சிடி ஸ்பேஸ் விட்டு நம்ம ஒரு டைரக்டரி எந்த ஃபோல்டர் போடணுமோ அதை நம்ம கொடுத்துருவோம். இல்ல நமக்கு பின்னாடி அதாவது பேக்வேர்டா போனோம் அப்படின்னா நம்ம 1 லெவல் அபவ் போனோம்னா சிடி டாட் டாட். சிபி அப்படின்றது இங்க பாத்தீங்கன்னா காப்பி a ஃபைல் டு அதர் ஃபோல்டர். அதாவது ஒரு இதுல இருந்து இன்னொரு ஃபோல்டர் காப்பி பண்றது சிபி கமாண்ட். நான் பிராக்டிகலா ஒர்க் பண்ணுவேன். அப்படின்னா ஒரு ஃபைலை மூவ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பி கமாண்ட். ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு மேக்கிங் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எம்கேடிஆர். ஒரு டைரக்டரியை ரிமூவ் பண்றதுக்கு, ஒரு ஃபோல்டரை க்ளோஸ் பண்றதுக்கு ரிமூவ் டைரக்டரி. ஒரு ஃபைலை ரிமூவ் பண்றதுக்கு ஆர்னு கமாண்ட் இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து சிஎல்ஐ விண்டோ கிளியர் பண்றதுக்கு சிஎல்இஆர். ஓகே, இப்போ நான் இதை கொடுக்குறேன் சிஎல்இஆர், எல்லாமே கிளியர் ஆயிரும். ரொம்ப பேசிக் தானே. ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னா நான் கமாண்ட் கொடுத்து பார்க்கலாம். எக்ஸிட். இப்போ சிஎல்ஐ இருந்து வெளியில வரணும் அப்படின்னா இஎக்ஸ்ஐடி எக்ஸிட் கமாண்ட். மேன் அப்படின்ற கமாண்ட் வந்து மேனுவல். ஒரு பர்டிகுலர் கமாண்டை பத்தி நீங்க மேனுவல் பார்க்கணும் அப்படின்னா அதுதான் அந்த கமாண்ட். இன்னும் நமக்கு என்னன்னா, இது இப்போ நான் இன்ஃபோ தான் சொல்லியிருக்கேன்.
இந்த இதுல வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டோட இருக்கு. நீங்களே இதை வந்து டைப் பண்ணி எல்லாம் பண்ணலாம். நம்ம எல்லாமே பண்ண அவசியம் இல்லை. பட் நானா 1 or 2 கமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இது பண்றேன். ஓகே ஃபைன். இப்ப எனக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் நம்ம போடலாம். எல்எஸ் இல்ல அப்படின்னா டிஆர் கூட போடலாம். டிஆர் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு எதுவும் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்றது? மேக்கிங் டைரக்டரி MKDR. ஓகேவா? ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா FIRST ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். வந்து எல்எஸ் கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் அப்படின்றது எங்க நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இன்கேஸ் நான் அந்த ஃபோல்டருக்குள்ள போனோம் அப்படின்னா எப்படி நீங்க டாஸ் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்களோ ஆல்மோஸ்ட் அதே சேம் தான். CD ஃபர்ஸ்ட். இப்போ நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ இந்த இடத்துல இது கொஞ்சம் சிறுசா இருக்கு. பட் நீங்க எனக்கு இது ஸ்கிரீன் மேக்ஸிமைஸ் பண்ண நான் ட்ரை பண்ணிட்டேன். ஓகே இப்போ நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னோட ஹோம் ரூட் பாத்துல தான் இருக்கேன். பட் நான் இங்க பாருங்க ஸ்லாஷ் ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட்ன்ற டைரக்டரிக்குள்ள வந்துட்டேன் நான். இப்போ நான் என்ன பண்ணீங்கன்னா ஒன்ஸ் ஐ அம் கிவிங் தி எல்எஸ் கமாண்ட் எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட்ன்ற டைரக்டரிக்குள்ள இருக்கேன். இப்போ இன்கேஸ் நான் திருப்பி இந்த டைரக்டரில இருந்து வெளியில போகணும் அப்படின்னா CD டாட் வெளியில போயிட்டு பாருங்க. இப்போ நான் கிளியர் பண்ணணும். கிளியர் சிம்பிள் ஒண்ணுமே இல்லை. இப்போ திருப்பி எல்எஸ் கொடுக்குறேன். திருப்பி நான் இன்னொரு டைரக்டரி பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி ஒரு டைரக்டரி இருக்கு, நான் உள்ள போகணும் இல்லையா? CD FIRST. ஓகே ஃபைன். திருப்பி நான் என்ன பண்றேன்? கிளியர் கொடுத்துறேன். இப்போ நான் அந்த டைரக்டரிக்குள்ள இருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்? ஐ வாண்ட் டு கிரியேட் ஒன் ஃபைல். எனக்கு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும். எப்படி ஓப்பன் பண்றது? ஒரு கமாண்ட் இருக்கு, டச்னு ஒரு கமாண்ட் இருக்கு. டச். ஓகே நான் என்ன பண்றேன்? ஓகே மை ஃபைல். ஓகேவா? கொஞ்சம் நேம் கொடுத்துக்கிறேன். மை ஃபைல் 1.txt அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்க நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்றேன். கிளிக் பண்றேன். இப்போ நமக்கு ஒண்ணுமே தெரியல. பட் ஆனா இஃப் யூ கிவ் எல்எஸ் மீன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இங்க நான் வந்து ஐ ஹவ் கிரியேட்டட் ஒன் ஃபைல் மை ஃபைல் டாட் டெக்ஸ்ட். ஓகே இப்போ நான் அந்த ஃபைலை வந்து என்ன அப்படின்னா ரிமூவ் பண்ணனா RM கமாண்ட் கொடுத்து பண்ணா போயிடும். இப்போ தேவையில்லை. இப்போ நான் சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு இந்த ஃபைல் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைலுக்குள்ள நான் போகணும். இந்த ஃபைலை நான் டைப் பண்ணணும். இல்லை இந்த ஃபைல் அதாவது இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றது? ஓகே அதுக்கு நமக்கு 2 டைப்பான எடிட்டர் இருக்கு. ஒரு ஃபைல் பொதுவாகவே எடிட்டர்னா என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை ஒர்க் பண்ணி பார்க்கறது. இப்போ நான் ஃபைலை ஹேண்டில் பண்ணணும், ஃபைல்ல ப்ராசஸ் பண்ணணும், டைப் பண்ணணும் அப்படின்னா அப்போ எனக்கு எடிட்டர் இங்க என்னன்னா அதுவும் கமாண்டாவே நம்ம கொடுத்துடலாம். 2 டைப்பான இது இருக்கு, BI நானோ அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? நானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் நேம் கொடுக்குறேன். மை ஃபைல் 1.txt. இப்போ பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க பாருங்க அந்த ஃபைலே ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஃபைலே ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னும் அந்த ஃபைல்ல எப்படி ஸ்கிரிப்ட் அடிக்கிறது நான் அப்புறம் சொல்லி தரேன். பட் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே இப்போ நான் என்னன்னா இந்த ஃபைலே நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். நான் சும்மா ஃபைல்ல வந்து நான் எதுவுமே ப்ராப்பரா அடிக்கல. ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் சும்மா அடிக்கிறேன். ஏதோ ஒரு கீபோர்டு டைப் பண்றேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும்? வெளியில வந்துடுறேன். இப்போ Ctrl+X கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ஃபைல் இருக்கு, இந்த ஃபைல் இருக்க கண்டென்ட்டை நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பார்க்கணும். ஃபைலை ஓப்பன் பண்ணாம அதுக்கு ஒரு கமாண்ட் கேட் என்ன பண்றேன்? மை ஃபைல் 1.txt. ஓகே பாருங்க ஐ கேன் ஏபிள் டு see the file content. இந்த மாதிரி சிம்பிளா. ஓகே ஃபைன். இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இன்கேஸ் இன்னொரு இப்போ நான் வந்து இதுக்குள்ள வந்து இப்போ நான் அந்த ஃபோல்டர்ல இருந்து வெளியில வரேன். ஓகே இப்போ திருப்பி சாரி CD போட்டு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இப்போ நான் வெளியில வந்துட்டேன். இப்போ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு மாதிரி கிளியரா இருக்கணும் அப்படின்னா திருப்பி கிளியர் போட்டுக்கோங்க. இப்போ எல்எஸ் கொடுக்க நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கு. இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், MKDR செகண்ட். ஓகே இப்போ பாத்தீங்கன்னா திருப்பி நான் எல்எஸ் கொடுக்குறேன். செகண்ட்ன்றது இருக்கும். எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த இருக்கு. செகண்ட்ன்ற ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ இந்த ஃபோல்டர் தேவையில்லை அப்படின்னா அதுக்கு ஒரு கமாண்ட் RMDR செகண்ட். ஓகே இப்போ என்ன ஆகுது? எனக்கு போயிடுச்சு. இப்போ நான் திருப்பி எல்எஸ் போட்டீங்கன்னா எனக்கு அந்த ஃபோல்டர் இருக்காது. பாருங்க செகண்ட்ன்ற ஃபோல்டர் இல்ல, ஃபைல் தான் இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணணும். இங்க second.txt இருக்கு. நான் ட்ரை பண்றேன். RM second.txt. ஓகே ரிமூவ் ஆயிருக்கும். இப்போ நான் எல்எஸ் கொடுக்க அந்த ஃபைல் இருக்காது பாருங்க. அந்த ஃபைல் இல்ல செகண்ட்ன்றது.
ஸோ ரொம்ப பேசிக்கான கமெண்ட்ஸ் தான், ரொம்ப பேசிக்கான கமெண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேக்கிங் டைரக்டரிக்கு என்ன அப்படின்னா நான் ஒன் பை ஒன்னா நோட் பேட்ல கூட சொல்லித்தரேன். முதல்ல நான் சொல்லி கொடுத்த மட்டும் சொல்லி நிறைய இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப பேசிக்கான கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப பேசிக். முதல்ல ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றது எம்கேடிஆர். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, ஒரு டைரக்டரி ரிமூவ் பண்ணணும்னா ஆர்எம்டிஆர். அடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இப்போ ஒரு டைரக்டரிக்குள்ள நம்ம இது பண்ணணும் அப்படின்னா சிடி போட்டு உங்க டைரக்டரி நேம் அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தனா போயிடும். ஓகேவா? அது பண்ணிருப்போம். அடுத்த ஒரு டைரக்டரியில இருந்து வெளியில வர்றதுக்கு, ஒரு ஃபோல்டர்ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஓகேவா? அடுத்து நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஏதோ ஒரு பாத்துக்குள்ள ஃபைல் கிரியேட் பண்ண அதுக்கு ஒரு கமாண்ட் என்ன அப்படின்னா டச்ன்ற கமாண்ட் பார்த்துருப்போம். டச் கொடுத்து அந்த ஃபைல் நேம், ஓகேவா, ஃபைல் நேம் கரெக்டா கொடுக்கும், ஃபைல் நேம் டாட் டெக்ஸ்ட். ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா எனக்கு ஃபைலை வந்து வியூ பண்ணா கேட். ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான கமெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கமெண்ட் ஆரம். ஓகேவா? சம் பேசிக் கமெண்ட்ஸ். இது தெரிஞ்சாலும் நீங்களே பண்ணிருவீங்க. இப்போ 1008 டூல்ஸ் இருக்கு. பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஒர்க் பண்றது. இப்போ யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அப்போ கரண்டா வந்து யாரு ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இங்க பாருங்க. இதுதான் நான் கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைரக்டரி. இப்போ நான் இன்கேஸ் ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டேன், சிடி ஃபர்ஸ்ட் பிடபிள்யூடின்னு கொடுக்குறேன். பிடபிள்யூடி மீன்ஸ் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் பாத் என்ன. அப்ப ஹோம்ன்றதுக்குள்ள பாரதி ராஜான்றதுக்குள்ள இதுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இதுல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே. அந்த கமெண்ட்ஸ் அதான் நாங்க கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க பிடபிள்யூடி. ஸோ நிறைய இருக்கு. ஸோ இதுல கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. நான் அந்த டாக்குமெண்ட்ல கொஞ்சம் அதிகமே எடுத்து வச்சிருக்கேன். இப்ப சிபி கமாண்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை. இப்ப இங்க பாருங்க, இப்ப சிபி அப்படின்றது 2 ஃபைல் இருக்கு. காப்பி கமாண்ட் தான், ஒண்ணுமே இல்லை. காப்பி பேஸ்ட். இங்க ஃபைல்ல இருந்து சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் வந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம கண்டென்ட்டை காப்பி பண்ணிடுறோம். அதான் சிபி. எம்பி கமாண்டுங்கிறது ஒரு ரீநேம்னு வச்சுக்கலாம் நீங்க. இப்ப நான் வந்து என்னன்னா ஒரு ஃபைல் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஃபைல் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா. இப்ப இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரீநேம் கமெண்ட் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா ரீநேமிங் த ஃபைல்ஸ். ஓகே. ஸோ அடுத்த ஆர்எம் கமாண்ட் நான் சொல்லிட்டேன். ஆர்எம் மெயின்லி ஃபார் ரிமூவிங் த ஃபைல்ஸ். லொகேட்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே. locate command is generally used to locate the files in the database. Okay, database locate பண்றதுக்கு. cat நான் இப்ப சொன்னேன் இல்லையா, catன்றது நம்ம கண்டென்ட் இதுல பண்றதுக்கு பாக்குறதுக்கு. ஓகே. இன்னும் ஒரு சில கமாண்ட்ஸ்லாம் இருக்கு. இதுல கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. மேன் அப்படின்றது எனக்கு ஒரு பர்டிகுலரா ஒரு கமாண்டை பத்தின மேனுவல் வேணும் அப்படின்னு. இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்கு எல்எஸ் பத்தி இப்ப மேன் இந்த இதை நான் அப்படியே டைப் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேன் மைனஸ் எஃப் எல்எஸ் அப்படின்னு டைப் பண்றேன். ஓகே. எல்எஸ்னா என்னன்னா அதை பத்தி ஒரு டீடைல் சொல்றேன். லிஸ்ட் டைரக்டரி கண்டென்ட். இப்ப நான் என்ன பண்றேன், வேற ஏதாவது சொல்றேன். மேன் மைனஸ் எஃப் எம்கேடிஆர் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த எனக்கு கமாண்டை பத்தி ஒரு மேனுவல் கூட அப்படின்னா, எம்கேடிஆர்னா என்ன அப்படின்னா மேக் டைரக்டரிஸ். அதாவது ஒண்ணுல ஒரு மேனுவல். நீங்க ஒரு கமாண்டை பத்தி படிக்கணும் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு ஒரு அந்த மேனுவல் மாதிரி தான். ஓகே. அந்த மாதிரி சொல்றது அதுக்கு ஒரு கமாண்ட். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இப்போ இன்னொன்று பண்ணலாம். இப்போ நான் இன்கேஸ் வந்து நான் ஏதாவது இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் ஃபைலே ஓப்பன் பண்ணலை, சிம்பிளாக நான் வந்து ஒரு விஷயத்த நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிரிண்ட் பண்ண ஏதோ ஒன்று பண்ணணும். பைத்தான் மாதிரி தான். நம்ம பைத்தான்ல பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒர்க் பண்ணலாம், ஆர் வி கேன் கிரியேட் த ஃபைல்னா. இங்கே நான் என்ன பண்ணுறேன், எக்கோ அப்படின்ற ஒரு கமாண்ட், ECHO எக்கோ அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், ஒரு நேம் அடிக்கிறேன். ஓகே. இது இட்ஸ் லைக் எ பிரிண்ட் கமாண்ட். இப்போ நான் என்னன்னா கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். ஓகே. அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு பேசிக்கான கமாண்ட் ப்ராம்ப்டோட நான் என்ன சொல்றது, பேசிக் CLI கமாண்ட்ஸ். ஓகே. இப்போ நான் அந்த டாக்குமெண்ட் போயிடலாம். ஆனா நீங்க வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இதுல உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நானே பண்ணிட்டேன். பட் ஆனா நீங்க என்னன்னா ஒர்க் பண்ணும்போது இன்னொரு கமாண்ட் ஒண்ணு சொல்ல பண்ணேன், கிரப்னு ஒரு கமாண்ட் இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாருங்க. இந்த கமாண்ட் பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்கு. எனக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்ட்ரிங், ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து சர்ச் பண்ணணும், இந்த மாதிரி ஃபிச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இது இந்த கமாண்ட் யூஸ் ஆகும். கிரப் கமாண்ட் மெயின்லி யூஸ் டு ஃபைண்ட் தி ஸ்பெசிபிக் ஸ்ட்ரிங் இன் தி சீரிஸ் ஆஃப் அவுட்புட். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இந்த ஃபைல்ல வந்து ஹலோ வேர்ல்டு சில்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன் இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ கேட்டு ஃபைல் நேமு கிரப் எஜுனேட்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து என்னன்னா அதை இது பண்ணி உங்களுக்கு அந்த எஜுனேட்னு இருக்கிறத வந்து
ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் மெயினான ஒரு கிரப் கமாண்ட் யூசேஜ். செர்ச்னு கூட சொல்லலாம். மெயின்லி யூஸ் டு செர்ச் த கண்டென்ட். ஓகே. எக்கோ நான் சொல்லிட்டேன். எக்கோ ஜஸ்ட் ஃபார் பிரிண்டிங். ஓகே. ஸோ இது ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் பண்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. எப்படியா சர்ச் பண்ணி பண்ணிடலாம். எல்லா கமாண்டும் போட தேவையில்லை. ஏன்னா இது பேசிக்ஸ். இந்த கமாண்டை யூஸ் பண்ணல. ஆனா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சம்டைம் நீங்க ஏதாவது ஒரு யூஆர்எல்ல இருந்து ஏதாவது ஒரு கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னா WGT கமாண்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும், ஏதோ ஒரு டவுன்லோடு யூஆர்எல் எடுத்து இதில் காப்பி பண்ணிருங்க. WGT கொடுத்து அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூனோ வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது சம் பேசிக் கமெண்ட்ஸ். இதுல வந்து உங்களுக்கு என்னன்னா, இந்த பிடிஎஃப்ல வந்து ஒரு கேட்டகரைஸா கொடுக்கல, ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதனால நான் என்னன்னா, அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த ஒரு டாக்குமெண்ட்ல கொடுத்துருப்பேன். இந்த இதுல நான் தனியா கொடுத்துருக்கேன். நீங்க இதையும் பார்த்துக்கோங்க. இது என்னோட ஓன் ரெஃபரன்ஸ். அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது கம்பெனில கொடுத்தது. இது நான் என்னோட ஓன் இது நான் பண்ணது. இதை வந்து ஒரு ஆர்டர் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். எல்எஸ்னா ஜஸ்ட் ஃபார் லிஸ்ட் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி. சிடி சேஞ்ச் டைரக்டரி. பிடபிள்யூடி நான் சொன்ன மாதிரி கரண்டா என்ன டைரக்டரியில இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு. எம்கேடிஆர், ஆர்எம்டிஆர், ஆர்எம். ஓகேவா? ரிமூவ் டைரக்டரி அண்ட் இட்ஸ் கண்டென்ட். இப்போ ஆர்எம் சம்டைம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபைலை ரிமூவ் பண்றீங்க, டைரக்டரி ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா டைரக்டா பண்ணாது. உள்ள இருக்க ஃபோல்டருக்குள்ள எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாதான் பண்ண முடியும். ஸோ ஒரு சில கமெண்ட்ஸ்ல மாறுது பாருங்க. காப்பி ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி பாத்தீங்கன்னா சிபி கமாண்ட், எம்பி கமாண்ட் ஃபார் மூவ் ஆர் ரீநேம் த ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி. ஓகே. டச் நான் சொன்னேன். டச்னா ஹவு டு கிரியேட் எம்டி ஃபைல். ஓகே. இது பேட்டர்ன்லாம் கொடுத்து பண்றது அந்த அளவுக்கு தேவையில்லை, தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா நமக்கு அடுத்து வரும் ஃபைல் பெர்மிஷன் அப்படின்னா, இப்ப நம்ம ஃபைல்ல நிறைய இருக்கு இல்லையா, ரீடு ரைட்டு, ரீட் ரைட் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பெர்மிஷன்லாம் சேஞ்ச் மோடு சொல்றாங்க, சிஹெச் மோடு. ஓகேவா? ஸோ இது நம்ம தனியா உங்களுக்கு அடுத்த செல் ஸ்கிரிப்டிங்ல வரும். இது தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு ஆர்டர் படி இது கேட்டகரைஸ் பண்ணிட்டேன், தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி கொடுத்துருக்கேன். இங்க இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்டும் நீங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லல. ஏன்னா நான் மொத்தமா லினக்ஸ்ல கமெண்ட்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 கமெண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். இது வந்து தெரிஞ்சுக்கிறக்காண்டி, இது வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ். நீங்க மெயினா பிடிஎஃப், பட் இது வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ். ஓகே. நிறைய இருக்கும். ஸோ ஃபைல் பெர்மிஷன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் வியூவிங். நான் இப்போ இங்கே வியூவிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து நான் நிறைய ஃபைல்ல வந்து ஒரு 10 பேஜுக்கு இருக்கு. அந்த ஃபைலே வந்து நிறைய இருக்கு அப்படின்னா அது பேஜ் வைஸ் பாருங்க. லெஸ் இந்த பாருங்க, லெஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லினா வியூ ஃபைல் வித் பேஜ் நேஷன்ஸ் 1 2 3 அந்த பேஜ் நேஷன் சொல்லுவாங்க இல்லையா. மோர் வியூ ஃபைல் வித் இந்த கமாண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஹெட் அப்படின்னு சொன்னா இப்போ நான் ஹெட் டெய்லு ஹெட் டெய்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 10 லைனை பார்க்கணும், இல்லை டெய்ல லாஸ்ட் 10 லைனை பார்க்கணும். அதில் அந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நானோ இட்ஸ் ஃபார் நானோ எடிட்டர், இல்லைன்னா விம் எடிட்டர். ஓகே. இது இன்னும் ஒரு படி மேல என்ன அப்படின்னா, நம்ம ப்ராசஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நான் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். பிஎஸ்ன்னு கொடுக்குறேன். இதை பாருங்க. இப்போ இது என்னது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஓஎஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஒரு இப்படித்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓஎஸ்னா என்ன சொல்லியிருக்கேன், கம்ப்ளீட்டா வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். இப்போ ஓஎஸ் அப்படின்னாலே இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உள்ள ஓஎஸ் வந்து சிஸ்டத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா, இது எல்லாமே இப்போ நான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு ப்ராசஸா தான் இருக்கும். இப்படிதான் நான் சொல்லி கொடுத்திருப்பேன். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு உள்ள நடக்குது எதுவுமே தெரியாது. ஒரு அட்மினாவோ யூசராவோ unable to find any kind of process or anything. ஓஎஸ்க்கு தெரியும், பட் எனக்கு எப்படி தெரியுது? அப்ப எல்லா ப்ராசஸ்க்கும் வந்துன்னா இது ஒரு ஐடி மெயின்டைன், ப்ராசஸ் ஐடி என்ன, அதோட நேம் எல்லாமே. அப்பதான் பார்த்தோன்னா we can easily identify the things. ஓஎஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராசஸ் எல்லாம் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல ஈஸியா பார்க்கலாம். ஸோ நார்மலா ஓஎஸ்னால என்னன்னா ஒரு ப்ராசஸ் அலாட் பண்ணி மேனேஜ் பண்றது தான். பட் இதுல வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராசஸ். இப்போ இதுல வந்து ரெண்டு சிம்பிளா தான் சொல்லியிருக்காங்க. நீங்க மெயின் இதுல போய் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் கம்மி. இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஐடி, இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. இது எங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க அப்படின்னா, சம்டைம் நீங்க ஒரு அப்ளிகேஷன்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ் ஏதோ பண்றீங்க, ஒரு போர்ட்ல ரன் பண்றீங்க, வைக்கிறீங்க அப்படின்னா, அப்ப சம்டைம் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருந்திருக்கும். அது உங்களுக்கு வந்து உள்ள அந்த போர்ட்ல இது பண்ண முடியாது. அப்ப நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸை கில் பண்ணு, இந்த இதை இது பண்ணு, இந்த ப்ராசஸ் பண்ணிட்டா நீ போர்ட்டை ரன் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவோம். நீ ஒர்க் பண்ணிருப்பீங்க. அதுக்கு அந்த அட்மினா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. இப்போ பாருங்க, பிஎஸ் வியூ ரன்னிங். இப்போ கில் இப்ப அந்த ப்ராசஸே டெலிட் பண்ணலாம். என்ன கமெண்ட் கொடுக்கணும்னா, கில் போட்டு இந்த ப்ராசஸ் ஐடி கொடுத்தேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் டெலிட் ஆயிடும். அது தேவையில்லை. ஏன்னா இங்க எனக்கு வந்து இந்த இப்போ இங்க நான் என்னன்னா இது ஒரு விஷயம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, என்னோட பேஷ் மட்டும் தான், அதாவது கமாண்ட் லைன் மட்டும் தான் ஓட விட்டுருக்கேன். அதனால ஒண்ணுதான் காமிக்கி அதை அப்ப நம்ம கில் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ
நெட்வொர்க்கிங்ல இந்த அட்மினா இருக்கவங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க. என்னன்னா ப்ராசஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி பாக்குறது, அதை கில் பண்றதுக்கு. ஸோ நிறைய இருக்கு இதெல்லாம் பாத்தீங்களா. பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல என்ன இருக்கு. ஓகே, இதை வேணா டைப் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் ஆகாது. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன வேணாலும் டைப் பண்ணுங்க. ஆனா எதையுமே மாடிஃபை பண்ற மாதிரி கமாண்ட் வந்து இது பண்ணிக்க வேண்டாம். ஸோ நோ நோ பேக்ரவுண்ட்ல எதுவுமே இன்னும் ரன் ஆகல. ஓகேவா, ரன் ஆச்சுன்னா இதை காமிச்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ இப்ப யூ ஹூ ஆர் மை அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஹூ ஆர் மைனா இப்ப கரண்ட் யூசர் யாரு அப்படின்னு சொல்லி காமிக்காண்டி நம்ம வேணா டைப் பண்ணலாம். ஹூ ஆம் ஐ பாருங்க, நேம் வந்துருச்சு. இது எப்படி இதை வச்சு எடுத்தது அப்படின்னா, அந்த ரூட் ஃபோல்டர் கான்ஃபிகரேஷன் வச்சு என்ன அப்படின்னா, கரண்ட் யூசர் வந்து என்னோட நேம் வந்துருச்சு. ஓகேவா. ஸோ சம் கமாண்ட்ஸ் யூசர் மேனேஜ்மெண்ட் ஹூ, ஓகே, ஐடி, ஆட் யூசர், டெலிட் யூசர், இது எல்லாமே நமக்கு சப்ஜெக்டே இல்லை. புரிஞ்சுக்கோங்க சார், இதெல்லாம் சொல்லி தரல, சும்மா சொல்லிட்டு அப்படி நினைச்சிடாங்க. லிசன், நமக்கு என்ன அப்படின்னா ரொம்ப பேசிக் திங்ஸ் தான் இருக்கு. ஒரு 10-15 கமாண்ட் அவ்வளவுதான். அதை பத்தின ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. இது என்னோட ஓன் இது, புரியுதா. அவ்வளவுதான் நம்ம பண்ணணும். 15 கமாண்ட் தான் இருக்கு. நான் என்னன்னா உங்களுக்கு தனியா தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் டெப்தா படிக்கிறவங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து விஎம்ஆர்லாம் ஒர்க் பண்றேன்னு சொன்னதுனால கொஞ்சம் நான் தனியா எல்லா கமெண்ட்ஸும் எடுத்து வச்சிட்டேன். ஸோ யூசர் மேனேஜ்மெண்ட், டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு. ஷெல் ஸ்கிரிப்டிங், ஓகேவா, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, நீங்க ஸ்கிரிப்ட் கூட டைப் பண்ணலாம். இப்போ ஸ்கிரிப்ட் எப்படி அப்படின்னா, நான் ஒரு ஃபைல் சொன்னேன் இல்லையா. இப்போ நான் ஒரு ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் இங்க செல் ஸ்கிரிப்ட் செல் ஸ்கிரிப்ட் வந்து அடுத்த டாபிக். நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்றேன். டாட் எஸ்ஹெச்னு சொல்லிட்டு டச் கமாண்ட் வச்சு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அங்க எல்லாம் கமாண்ட்ஸை டைப் பண்ணிட்டு நான் அதை ரன் பண்ணலாம். அது லேட்டர். அதெல்லாம் டைரக்டா நீங்க கேட்கலாம், சார் இப்போ ஓஎஸ் வந்து நான் ஒவ்வொரு கமாண்டா தான் கொடுக்கணுமா, ஏன் மொத்தமா பண்ண முடியாதா? பண்ணலாம். அதான் ஷெல் ஸ்கிரிப்ட். நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃபைல்ல சேவ் ஆகி இந்த ஃபைல் அங்க ரன் பண்ணலாம். அது நம்ம அடுத்த இதுல. இது வந்து பேசிக் கமெண்ட்ஸ். ஓகேவா, சம் பேசிக் கமெண்ட்ஸ். இது இன்னும் ஒரு டேபிள் ஃபார்மேட்ல போட்டுருக்கும் பாருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இதெல்லாமே அனுப்பிச்சுடுறேன். ஃப்ரீயா இருக்கும்போது ஒவ்வொரு கமெண்டா சும்மா டைப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப பேசிக்கான கமெண்ட்ஸ் தான் நம்ம ஒர்க் பண்ணதான் இருக்கும். பாருங்க, மேக்கிங் டைரக்டரி, கிரியேட்டிங், ரிமூவிங் டைரக்டரி, ரொம்ப பேசிக் திங்ஸ் தான் இருக்கும். அப்புறம் ஃபைல் ஹேண்ட்லிங் நம்ம வந்து 2 கமெண்ட் தான் யூஸ் பண்ணோம். டச், கேட், இது மட்டும் சொல்லியிருப்பேன். நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. லெஸ் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. ஓகேவா. ஸோ என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்க ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துக்கோங்க. LESS. ஓகே, ஏதோ ஒரு ஃபைல் நேம். நான் மேல எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. அதுல கண்டென்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. எக்ஸாம்பிள் 1.text. அதாவது இந்த ஃபைலே இல்லைன்னு வருது. இப்போ நான் இன்னொரு வாட்டி போடணும். இது பண்ணலாம். LS. ஓ, இது என்னோட ஃபோல்டருக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு வரல. ஓகே, இப்போ நான் வந்து CD ஸ்பேஸ் ஏதோ ஒரு ஃபைல் நீங்க வந்து லெஸ்ன்னு கொடுத்தா அப்படின்னா அது ஒரு லெஸ் கண்டென்ட்டா காமிக்குது. அதுதான் இதோட கான்செப்ட். இப்போ நான் S1.shன்னு ஒரு ஃபைல் இருக்கு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, ஆக்சுவலா ஒரு லைனை காமிக்குது. நான் அதுல வந்து மேபி நிறைய இருக்கலாம். பட் எக்கோல வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்ற ஒரு லைன் மட்டும் காமிக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கிளியர். இந்த கமாண்ட்ஸ் அதுதான், இதை அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ டச்ன்றது சிம்பிளா ஓப்பன் பண்றதுக்கு, கேட்ன்றது ஃபைல வந்து வியூ பண்ணி பார்க்க, லெஸ் கமெண்ட், ஓகேவா, மோர் கண்டென்ட் பார்க்கணும், மோர். ஓகேவா, ஒரு பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் நம்ம பார்க்கணும்னா அதுக்கு நம்ம ஹெட் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் லாஸ்ட் லைன் தான் பார்க்கணும், டெய்ல் கமெண்ட். இந்த கமெண்ட் ரொம்ப ரொம்ப மெயின். நானோ, நான் சொன்ன மாதிரி நானோ அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகே, நான் என்னோட ஃபோல்டருக்குள்ள போய்க்கிறேன். ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. FIRST இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டேன். ஓகே, இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கு, ஒரே ஒரு ஃபைல் இருக்கு. இப்போ நான் அதை நீங்க கேட் அப்படின்றது வந்து நீங்க என்ன பண்றீங்க, இது கொடுக்குறீங்க. அது வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்டாரு, சார் கேட்டு இதுக்கு என்ன வித்தியாசம்ட்டு. இது வந்து நீங்க வந்து உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல CLA தான் வியூ பண்ணி பாருங்க. இட்ஸ் நாட் பாசிபிள் டு எடிட். பட் நீங்க இந்த ஃபைலை எடிட் பண்ற விஷயத்துக்கு போகணும், ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் வே டு ஓப்பன். என்ன இதுல ஓப்பன் பண்ணணும், நானோ அந்த எடிட்டர் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒன்ஸ் அகைன் ஐ அம் ஓப்பனிங் த ஃபைல். ஓகேவா, ஃபைல் 1.txt. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப நான் ஃபைலுக்குள்ள இருக்கேன். இப்ப நீங்க எடிட் பண்றேன், ஏதோ பண்றேன். ஓகே, இப்போ
நான் வெளியில வந்துட்டேன் இல்லையா? இப்ப நான் என்ன பண்றேன், திருப்பி நான் அந்த கேட் கொடுத்து இது பண்றேன். ஓகே, கேட் மை ஃபைல் 1.txt பாருங்க, நான் டைப் பண்ண எல்லாமே இருக்கு பாருங்க. ஸோ அதாவது நம்ம என்னன்னா ஃபைல் எடிட் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதான் நான் சொல்ல வரேன். அது வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஸோ இன்னொரு எடிட்டர் இருக்கு விம், அதுவும் இதே மாதிரி தான். விம் அப்படின்ற எடிட்டரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்றது தான். ஸோ அப்புறம் ஃபைல் பெர்மிஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி என்ன மோடு. ஸோ ஒவ்வொரு சம்டைம் என்னன்னா பெர்மிஷன் சொல்றாங்களே. இப்போ நான் ஒரு அட்மின் அப்படின்னா எனக்கு வந்து என்ன அப்படின்னா நான் வந்து எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கும், ரீட் ரைட் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் நான் இன்னொருத்தருக்கு பர்மிஷன் வந்து நான் எல்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்கணும் அப்படின்னா நான் சம் கமெண்ட்ஸ் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ சிஹெச் மோட் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஒரு ரீட் ரைட் பெர்மிஷன்ஸ் எல்லாமே நம்ம இதில் மாற்றிக்கலாம். ஓகே, அது பிபிடியில் அடுத்து வரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஓனர் மாத்திரம் சேஞ்ச் ஃபைல் ஓனர் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு இது நம்ம சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது, நான் எடுத்துட்டேன். சும்மா அது போடு என்னென்ன ப்ராசஸ் மட்டும் பார்த்துங்க. லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவ் ப்ராசஸ்க்கு பிஎஸ், டாப் ப்ராசஸ் வந்து டிஓபி பார்த்தீங்கன்னா டாப் ப்ராசஸ் என்ன ரன்னிங் ப்ராசஸ் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுல இல்லை. ஓகே, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான கமெண்ட்ஸ் முதல்ல ஒர்க் பண்ணுங்க. நமக்கு எக்ஸசைஸ்ல ரொம்ப கம்மி பிடிஎஃப்ல. முதல்ல நீங்க அதை ஒர்க் பண்ணாலும் ஓகே. நீங்க என்ன பண்ணீங்க, இப்போ இந்த பிடிஎஃப் ரெண்டையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்றது முதல்ல நீங்க எப்ப இன்ஸ்டால் பண்ணி முடிக்கிறீங்களோ அப்ப இதை ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? ஒருவேளை இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கு இது பண்ண முடியலன்னா ஜஸ்ட் ட்ரை டு வித் ஆன்லைன் கம்பைலர் அன்டில் த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட். ஓகேவா? எல்எஸ் கமெண்ட்ஸ்னா என்ன, பிடபிள்யூடி கமெண்ட் இது எல்லாமே சொன்னா இல்லையா, ரொம்ப பேசிக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ யூனிட் டு ஒர்க். ஓகே, இந்த டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு தரேன், நல்லா இருக்கும். இது ஒரு ஈஸியான ஒரு டாக்குமெண்ட். ஓகே, அப்புறம் நம்ம பேசின மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கமெண்ட்டுக்கு முன்னாடி நான் அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எதுக்கு நடத்தினேன்னா, இப்போ நம்ம இந்த இதை பாருங்களேன். இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து ஒரு யூசருக்குள்ள இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து லினக்ஸ் வந்து என் நம்பர் ஆஃப் டைரக்டரி மெயின்டைன் பண்ணுது. ஒவ்வொரு டைரக்டரி என்ன யூசேஜ் ஒரு ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? ஸ்லாஷ் அப்படின்னாலே ரூட், அதுல பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் பின்னுன்றது பைனரி, எஸ்பின் அப்படின்றது சிஸ்டம் பைனரி சம்பந்தப்பட்ட இது, ஸ்லாஷ் ஹோம் ரூட் இடிசி நிறைய இருக்கு. திருப்பி திருப்பி அதே சொல்ல வேண்டாம். இதுல பாத்தீங்கன்னா டீடைல்டா ஒவ்வொரு இதுவும் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. இது ஜஸ்ட் ஃபார் ஓரல். ஓகேவா? இப்ப நம்ம ஒண்ணும் இல்லை, ஏதோ ஒரு ஃபைல்ஸ் ஏதோ ஒன்று கரெக்டா ஏதோ ஒன்று காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த லொகேஷன்ஸ்லாம் இது தெரியணும். இது எது எந்தெந்த ஃபோல்டர் என்னென்ன விஷயம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நமக்கு இந்த லேப்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான எக்ஸசைஸ் தான், அதை நம்மளே பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நம்ம என்னன்னு பார்க்கலாம் ஒரு வாட்டி இங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ லேப் யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா முதல் லேப் நான் கொடுத்துட்டேன் இன்ஸ்டால் பண்றது. அது எவ்வளவு பேர் பண்ணிக்கன்னு தெரியல. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ண பிடிஎஃப் இதை நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஸோ எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணி பாருங்க. இது நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி சொல்லி கொடுத்துட்டேன் மேக்சிமம். ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா சம் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லியிருக்காங்க, வாட் ஆர் சம் பேசிக் லினக்ஸ் கமாண்ட், ஒரு கொஸ்டின் தான் கேட்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அது உங்களுக்கே தெரியும். Create a directory called edunet and create 2 files, write some content, copy file 1 content to file 2 and delete file 1. இது ஒரு பேசிக்கான விஷயம். நீங்க இப்போ நீங்க டைப் பண்ணிடலாம். ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றது நான் சொல்லி கொடுத்துட்டேன். 2 ஃபைல் கிரியேட் பண்றது, அதுல கண்டென்ட் எப்படி ரைட் பண்றது, காப்பிக்கு என்ன கமெண்ட், அது எல்லாமே சொல்லியாச்சு. இந்த இதை நீங்க பண்ணணும். ஓகே, வாட் ஆர் சம் பேசிக் லினக்ஸ் கமெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட கேட்குற அந்த கொஸ்டின்ஸ். இப்போ இதுக்கு சொல்யூஷன் இங்க இருக்கு, அதை நான் அப்புறம் காமிக்கிறேன். ஸோ ஒரு பேசிக் லினக்ஸ் கமெண்ட்ஸ் என்னமா நீங்களே சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள், இதுக்கு இவ்வளவு நேரம் தேவையில்ல. பட் ஆனா நீங்க ஏன்னா இது ஏன் அப்படின்னா ஒரு கமாண்ட் ப்ராம்ப்டா இருந்தா இது ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம். லினக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சோ மெனி பீப்புள் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 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 புதுசான அனுபவமா இருக்கும். ஏன்னா இந்த உபுண்டுல ஒர்க் பண்றது லினக்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால இது பண்றேன். ஸோ கேன் யூ டெல் மீ வாட் ஆர் த பேசிக் கமெண்ட்ஸ் லினக்ஸ்? வெரி குட். எல்எஸ் லிஸ்ட் வேற நீங்க ஆன்சர் பண்றதை விட நான் இப்ப ரொம்ப ஆன்சர் ரொம்ப நல்ல விஷயம். எல்லாரும் எப்ப கேமரா ஆன் பண்றீங்களோ தென் ஒன்லி ஐ வில் பி ஹாப்பி. இப்ப கேமரா ஆஃப் பண்ணிட்டு மியூட்ல இருந்தீங்க அப்படின்னா சார் எல்எஸ் வந்து லிஸ்ட் கமெண்ட் சார், சிடி வந்துட்டு சேஞ்ச் டைரக்டரி சார். அதுக்கப்புறம் சிடி டாட் டாட்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு டாட் டாட்னா பேக் ஃபார்வர்டு டைரக்டரி சார்.
அதுக்கப்புறம் நேனோ ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஃபைல் டைப் சார். இப்படி பண்ணா கிரியேட் ஆயிரும் சார், ஃபைல் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்டர் பண்ணி நமக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுமோ டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட் வேணும்னா டெக்ஸ்ட் போட்டு நம்ம டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணிக்கலாம் சார். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்றதுக்கு கண்ட்ரோல் எக்ஸ் போட்டோம்னா எக்ஸிட் ஆகி க்ளோஸ் ஆயிரும் சார். அதுக்கு வந்துட்டு அதுல இருக்க ஃபைல்ல இருக்க கண்டென்ட் வந்து எப்படி ரீட் பண்ணுவோம்னா கேடு ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் சார், அது போட்டு என்டர் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு அந்த ஃபைலை பார்த்துடலாம் சார். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைல் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டு செகண்ட் டாட் டிஎக்ஸ்டி பண்ணிட்டு சிபி ஃபைல் நேம் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு அப்புறம் 2 கொடுத்து ஃபைல் நேம் செகண்ட் ஃபைல் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா காப்பி ஆயிடும் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும், ஆர்எம் டிஐஆர்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபைல ரிமூவ் பண்ணிடணும். எல்லாத்தையுமே சொல்லிட்டாருங்க. நிறைய பேர் சொல்றாங்க மோகன், நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க, வெரி குட். வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிருந்தேன். அதை பேசணுங்க. நான் கூட நினைப்பேன் டெக்னிக்கலாவே பேசிட்டு இருக்கேன், என்னடா ஸ்டோரியே சொல்லல. எங்க போனாலும் சான்சஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிருக்கேன். நான் வந்து ஒருத்தரே பேசிட்டு இருக்காரு இல்லையா, எல்லாருமே இன்னும் நிறைய பேர் இன்டராக்ட் பண்ண ஆரம்பிக்கல. பாத்தீங்கன்னா சேட்டிங் வந்து ஒரு 20 பேர் 30 பேர் டைப் பண்றீங்கன்னா இன்னும் 150 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து 150 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஏதாவது ஒரு வழியில கம்யூனிகேட் பண்ணணுங்க, கட்டாயம் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி என்னன்னா தூய தமிழ்ல வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்பாங்கல்ல, அது உண்மை. கார்பரேட்ல அதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து விஷயமும் இருக்கணும், சில இடங்கள்ல வந்து நம்மளோட விஷயத்தை தெளிவா சொல்லவும் செய்யணும். இது ரெண்டும் இல்லை அப்படின்னா இதாயிரும். ஓகே, நிறைய சூப்பர், நிறைய ஆன்சர் பண்ணிருக்காங்க. அதுக்கு எல்லாருமே இது வந்து என்னன்னா திடீர்னு ஒரு இடத்துல பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா அமைதியா இருந்திருப்பாங்க, ஒரு தனியா நல்லா பேசுவாங்க. ஒரு கிரௌடுல வந்து இதெல்லாம் வராது. அது பழகுங்க, கொஞ்சம் கொஞ்சமா பழகுங்க. ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ இல்ல ஏதோ ஒண்ணும் யாரையும் ஒருத்தர் 3வது நபரை பாக்குறீங்க. நான் சொல்றது வந்து 3வது தேர்ட் பர்சன். என்னைய கூட எடுத்துக்கோங்க. நீங்க ரெகுலரா உங்க ப்ரொஃபசர் லெக்சரர் இல்ல ஒரு ரெகுலர் அப்பா அம்மா அப்படின்னா உங்களை பத்தி டீட்டெயில்டா தெரியும். இவன் நான் ரொம்ப நல்ல பையன், டேலண்டான பையன், இவன் நிறைய விஷயம் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. இப்ப நான் வந்து ஒரு காலேஜ் போற ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வரேன் அப்படின்னா எதுவுமே தெரியாது. ரைட், இவர் நல்லா படிப்பாரு, இது பண்ணுவாரு, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், நான் பேசுற அந்த 5 நிமிஷத்துல இவர் என்ன பண்ணாரு, அவ்வளவுதான். இதுதான் ஃபேக்ட். இந்த 5 நிமிஷத்துல நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ண, என்ன இவங்க எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்றாங்க, என்ன இது பண்றாங்க, அதுதான் விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா எனக்கே நிறைய சம்டைம் ஆச்சரியமா இருக்கும். கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் பெரிய பெரிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கும் போது யாருமே எதிர்பார்க்காம ஒரு சில பேர்லாம் பிளேஸ் ஆயிருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தாலும் என்ன ரீசன்னா அவங்களோட இது என்ன அப்படின்னா அந்த 5 நிமிஷத்துல யாரு என்ன பண்றா, எப்படி ஆக்டிவா இருக்காங்க, அதுதான். அதனால நான் சொல்றேன் இன்டராக்ட் நிறைய பண்ணுங்க. அதிகமா பேசுறது தப்பு. பட் இந்த மாதிரி டெக்னிக்கல் செஷன்ல நீங்க என்ன பண்ணலாம், ஒருவேளை உங்களுக்கு இதா இருக்கா சேட்ல கூட போடுங்க. இப்ப நிறைய சேட் வருது கம்பேர் வித் ப்ரீவியஸ் செஷன்ஸ் பாருங்க. இன்னொன்னு டைரக்டா அதை நீங்க கொண்டு வாங்க, அந்த இன்டராக்ஷனை கொண்டு வாங்க. ஓகேவா, யாருக்குமே எதுவுமே தெரியாது, எல்லாருமே உண்மையை சொல்ல போனோம்னா கத்துக்கிட்டு தான் நடத்துறாங்க. அப்ப நான் லினக்ஸ் டோரால்டோ அவரோட ஃப்ரெண்டா, டைரக்டா நான் தான் கண்டுபிடிச்சேன். நானுமே உங்களை ப்ரிப்பேர் பண்ணி தான் பண்றேன், கத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பண்றேன். நோபடி நோ எனிதிங். ஓகேவா, அதுதான் ஃபேக்ட். ப்ளீஸ் நான் சொல்ற மாதிரி எல்லாரும் உங்களுக்கு டெக்னிக்கல் நிறைய நடத்திருப்பாங்க, நிறைய பண்ணிருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி மெயினான விஷயம் என்ன அப்படின்னா கரேஜ். அது கரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, பிரசன்ஸ்ல இருக்கணுங்க, அவ்வளவுதான். இந்த ஃபியர் அப்படின்றதே நமக்கு என்ன அப்படின்னா நம்ம பிரசன்ஸ்ல இல்லாம இருப்போம். ஐயோ ஹெச்ஓடி வந்துட்டாங்களே, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அதை கேட்பாங்களே, அது பண்ணுவாங்களே, இது பண்ணுவாங்களே, நான் கொஸ்டின் பண்ணா நம்ம ஆன்சர் சொன்னா தப்பாயிருமா, நடக்காத விஷயத்தை இப்பயே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதை பண்ண வேண்டாம், பிரசன்ட்ல இருப்போம். இப்ப திடீர்னு நான் நடத்திட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு சிஇஓ உள்ள வராரு, யாரா வராரு, என்ன சார் நீங்க வளவலன்னு பேசிட்டே இருக்கீங்க, அப்ப நான் பிரசன்ஸ்ல தான் ஆன்சர் பண்ணுவேன். அது பழகிடும், கொஞ்சமா உங்களுக்கு பழகிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க மேல. ஓகே ஃபைன். ஆரம் அது முக்கியமான கமாண்ட். ஏன்னா இதுல வந்து நம்ம பிடிஎஃப்ல வந்து ஆரம் கமாண்ட் கொடுக்கல. எம்கே ஆர்எம்டிஆர் தான் கொடுத்துருக்காங்க. ஆரமும் பாத்தீங்கன்னா ரிமூவ் ஃபைல், ஒரு ஃபைலை ரிமூவ் பண்றதுக்கு மெயினான ஒரு கமாண்ட்.
இது எல்லாமே ஒர்க் பண்ணுங்க, பேசிக்கான கமெண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ நீ ஒரு நான் பாக்குற இப்ப இது வந்து கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் டெப்தா இருக்கும். இந்த ஃபைல் பெர்மிஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதை நான் இப்போ உங்களுக்கு நடத்தல. நான் அது இது வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போதைக்கு இது வேண்டாம். இப்போ நீங்க அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த பெர்மிஷன்ஸ் அது இது எல்லாமே நீங்க அதை பண்ணீங்கன்னா தான் இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதா இருக்கும். இப்போ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. பட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எப்படி வந்து ஹவு டு கிவ் த அக்சஸ், ரீட் அக்சஸ், ரைட் அக்சஸ், எக்ஸிக்யூட் ரைட்ஸ் இதெல்லாம் எப்படி கொடுக்குது. ஓகேவா? இது யார் மெயினா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் யார் இது பண்ணுவாங்க அப்படின்னா அட்மின் தான் யூஸ் பண்ணுவார். ஓகேவா? அவங்க தான் பாத்தீங்கன்னா he will give the rights to others. ஓகேவா? ஸோ மெயினா பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் பெர்மிஷன் ரைட்ஸ்லாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் இருக்கு. யூசரா, குரூப், அதர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஆர்டபிள்யூ அப்படின்னா என்னன்னு, ஆர் அப்படின்றது ரீடு, ஆர்டபிள்யூங்கிறது ரீடபிள் அண்ட் ரைட்டபிள். ஓகேவா? ஸோ RWR அப்படின்றது ரீடபிள் ரைட்டபிள் ஃபார் ஃபைல் ஓனர். ஓகே, இது DRWXM வந்து டைரக்ட்லி ஒன்லி ஃபார் இட்ஸ் ஓனர். இது இது என்னன்னா இதை பார்த்து யாரும் குழம்பிட வேண்டாம். என்ன நடத்த வராரு அப்படின்னு நினைச்ச வேண்டாம். பர்மிஷன்ஸுங்க. நான் ஒரு அட்மின், நான் தான் சிஸ்டத்துக்கு அட்மின் அப்படின்னா நான் வந்து ஒரு சில கண்டென்ட் வந்து நான் மட்டும் தான் அக்சஸ் பண்ணுவேன், மற்றவங்க அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க மோட செட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ யாரெல்லாம் பண்ணணும், யார் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அக்சஸ். இது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட நீங்க பாருங்க. பட் இப்போ நான் ஏன்னா இது அடுத்த செஷன்ல உங்களுக்கு டீட்டெயிலாக கூட நடத்துவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க அடுத்து நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. இந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருமே ப்ராக்டிக்கல் பண்ணாதான் நம்ம அடுத்தது போறதுக்கு நல்லா இருக்கும். பண்ணாம நம்ம வந்து ஜஸ்ட் லிசனிங் மட்டும் தான் செட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனாலதான் செல் ஸ்கிரிப்ட் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே நடத்த. செல் ஸ்கிரிப்ட்ன்றது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு டைரக்டா ஓபன் பண்ணி நான் எக்கோ கொடுத்து என்னோட நேம் கொடுத்தேன், அது ஒரு லைன். இப்ப எனக்கு ஒரு பல்க் ஆஃப் கமாண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி நான் வந்து சிஎல்ஐல அடிச்சிட்டு இருக்க முடியாது. அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முதல்ல ஒரு டயக்ராம் காமிச்சா அதுல ஞாபகம் இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இந்த கெர்னல் பத்தி டீட்டெயிலா சொல்லி பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க. இந்த டயக்ராம் வந்து ஜெய்சிமாவோட நிறைய பேர் பண்ணீங்க. மெயினா வந்து இப்ப நான் அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்றேன், நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். இப்ப ஷெல் அப்படின்றது இப்ப நான் இந்த இடத்துல வந்து என்னன்னா இந்த ஷெல் வந்து என்ன அப்படின்னா எனிஹோ என்னோட அப்ளிகேஷன் சொல்லியே நான் ஹார்ட்வேரை கனெக்ட் பண்ணணும், டைரக்டா பண்ண முடியாது. ஓஎஸ் தான், அந்த ஓஎஸ் தான் யாருக்கு கெர்னல். ஆனாலும் அந்த கெர்னலுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம எது வழியா கொடுக்குறோம் அப்படின்னா ஷெல் ஸ்கிரிப்ட் இல்ல ஷெல் கமாண்ட்ஸ். இந்த ஷெல் மூலியமா தான் என்ன பண்றோம், கெர்னலுக்கு புரியும். இப்ப நான் இங்க டைப் பண்ற எல்லாமே யாருக்கு போகுது? இப்ப நான் இங்க டைப் பண்றேன் இல்லையா? அங்க டைப் பண்ற எல்லாமே பாத்தீங்கன்னா யார்கிட்ட சொல்றேன்? யாராவது சொல்ல முடியுமா யாருக்கு சொல்றேன்? செல்ட்ட சொல்றீங்க சார். செல் வந்து கெர்னல் கொடுக்குது சார். அதேதான் கெர்னலுக்கு சொல்ல போறேன். கெர்னலுக்கு டைரக்டா புரியாது, ஷெல் மூலியமா கெர்னலுக்கு சொல்றேன். புரியுதா? இது எப்படி அப்படின்னா ஒருத்தர் நார்த் இந்தியா வந்துட்டான் அப்படின்னா அவருக்கு வந்து ஹிந்தி தான் தெரியுது அப்படின்னா நான் வந்து ஐ கேனாட் ஸ்பீக் டைரக்ட்லி ஹிந்தி. அப்ப நான் என்னன்னா ஹிந்தி இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி தான். ஓகே, பாஸ்வேர்டு திருப்பி மறந்துருச்சு. காலையில பார்த்தா யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஓகே, ஓகே, ஓகே. வந்துச்சு பாருங்க. ஓகே, ஏதோ சொல்லணும். ஆக்சுவலா இங்க நான் டைப் பண்றப்ப எல்எஸ் கொடுக்குறேன் அப்படின்னாலே நமக்கு தெரியுது ரிசல்ட் வருது, எல்லாம் புரியுதுன்னா இது யார் பண்ற அப்படின்னா இந்த ஓஎஸ், அதாவது இந்த எல்எஸ்ன்ற கமாண்ட்
உள்ள கெர்னல் ஓஎஸ்க்கு போகுது இல்லையா, அந்த கெர்னல்கிட்ட போய் நம்ம அந்த எல்எஸ் வந்து கெர்னல் அப்சர்வ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அந்த கெர்னல்ல அந்த கமாண்டை ப்ராசஸ் பண்ணி ஓஎஸ்ட சொல்லி அது என்னன்னா ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணி நமக்கு இந்த கண்டென்ட் கொடுக்கு. இப்போ நான் என்னென்ன டைப் பண்றேனோ நான் இப்போ பிடபிள்யூடின்னு கொடுக்குறேன். இதை நான் வந்து இது இது தனி சாஃப்ட்வேர்லாம் இல்லை, இந்த ஓஎஸ் தான் இந்த வேலையை பண்ணுது. யார் அப்படின்னா என்னோட செல் வழியா நான் கமாண்டை கொடுக்குறேன். என்னோட கெர்னல் வந்து ஹார்ட்வேரை கனெக்ட் பண்ணி இது பண்ணி உள்ள ப்ராசஸ் பண்ணி ஏதோ ஒன்று கண்டென்ட் கொடுக்கு. அவ்வளோதான், சிம்பிள். ஓஎஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு நான் ஷெல்லை யூஸ் பண்றேன், ஓஎஸ்க்கு இந்த கெர்னல். ஓகே, வெரி வெரி சிம்பிள். இந்த ஒரு பேசிக் லாஜிக் புரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் நீங்க வந்து டைப் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கமாண்ட் வந்து ரொம்ப மர்க்கப் பண்றதோ இதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் அந்த ஒரு என்ன சொல்லியிருக்காங்க அது ஹெட்ஸ் எனஃப். ஆனா எப்ப நீங்க டெப்தா படிக்கணும், சார் எனக்கு வந்து ஒரு அட்மின் போகணும் இல்லை ஒரு சர்டிஃபிகேட் பண்ணணும் லினக்ஸ்ல, அதுன்னா இதெல்லாம் பத்தாது. இது வந்து ரொம்ப பேஸ். இது இந்த ஒரு ஃபீல்ட நான் டெப்தா போகணும் அப்படின்னா ஒரு ரிசர்ச் மாதிரி தான் நீங்க படிக்கணும். நல்லா கத்துக்கிட்டேன்னா அந்த ஒரு நீங்க அந்த மாதிரி ஒரு அட்மின் அளவுக்கு போயிடலாம். ஓகே, பட் ஆனா ஏன் அந்த லினக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா எல்லாருமே விண்டோஸ் ஒர்க் பண்ணிப்பேன். ஆனா இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா உபுண்டு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. நான் என்ன ட்ரைனிங்லயே பாத்திருக்கேன். அவங்க பாத்தீங்கன்னா உள்ளே உபுண்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாமே உபுண்டு பேஸ்ட் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் யூஸா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. எதிரியா உள்ள வந்து டெப்தா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுதான் மெயினான விஷயம். ஓகே, இதுல வேற என்ன, இதுதாங்க இன்னைக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ். இது ரெண்டே நீங்க இப்போ வந்து ரெடி பண்ணணும். அது பண்ணிட்டு நீங்க வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ நான் அது கூட இங்க இது பண்ணிடுறேன். ஆல்ரெடி கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ வாட் ஆர் சம் பேசிக் கமெண்ட்ஸ். அடுத்து வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க, 2 ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைல்ல ஒரு 2 ஃபைல்லையும் கண்டென்ட் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைல் காப்பி பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைல கடைசியா வந்து ஒரு ஃபைல் 1 அப்படின்றத டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 4 ஆப்ரேஷன்ஸ் இங்க பண்ண சொல்லியிருக்காங்க. இது நீங்க இப்ப பண்ணலாம். ஓகே, இப்ப நான் என்னன்னா ஐ வில் ஷேர் த கண்டென்ட். இந்த பிடிஎஃப் என்னோட வேர்ட் டாக்குமெண்ட் எல்லாமே ஷேர் பண்றேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இதை நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஃபுல் டே கூட நான் பேசிட்டே இருப்பேன். அந்த கண்டென்ட் ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருப்பேன். அதான் நான் சொல்றேன், ஒன் மேன் ஷோ மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நான் ஒரு 70-80% நான் பேசிட்டே இருக்கேன்னா ஒரு 30% இல்லை 20% உங்களோட சைடு எஃபர்ட் தேவை. எனக்கு உங்க மேல ஆழமான நம்பிக்கை, அதனாலதான் நான் உங்களை புஷ் பண்ணல. எல்லாரும் மற்ற ட்ரெயின் என்ன பண்ணுவோம்னா கேமரா கட்டாயம் ஆன் பண்ணி ஒத்த காலில் இருப்பாங்க. நான் பண்ணல, ஏன்னா எனக்கு தெரியும் உங்க பிரைவேசி என்ன அப்படின்ட்டு. பட் ஆனா ஒரு நம்பிக்கை, கொஞ்சம் காது கொடுத்து கேட்பீங்க, எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்கன்ட்டு. ப்ளீஸ் மெயின்டைன், அதை பண்ணுங்க. ஒர்க் அவுட் ஒருத்தர் 2 பேர் மட்டும் பண்ணக்கூடாது, எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஆன்சர்னு விடுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நமக்கு 2 செஷன் ஆக்சுவலா நமக்கு ஷெடியூல். லாஸ்ட் வந்து நான் 12 o'clock வந்ததுனால அதுல வந்து ஒரு 3 hours நம்ம தான் பண்ணோம். 3 hours பண்ண முடியல. 8ஆம் தேதி நமக்கு செஷன் இருந்துக்கணும். ஸோ 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு, காலேஜ்ல வந்து சம் ஒர்க் இருக்கிறதுனால இல்லை அப்படின்ட்டாங்க. அப்ப அதனால நான் இன்னைக்கு வந்து செஷன் ஃபுல் டே. இப்போ இதுல ஒரு 6 + ஒரு 3 9 hours தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஆனா நமக்கு ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா 3 நாள் கணக்கு வருது இல்லையா? அப்ப நான் கம்ப்ளீட் பண்ணது 9 hours. ஓகேவா? ஸோ இதோட ரிமைனிங் கண்டென்ட் வந்து மேபி இன்னைக்கு டைம் இருந்தால் நம்ம அடுத்து பார்ப்போம். பட் ஆனா ஒர்க் பண்ணக்கூடிய டைம் உங்களுக்கு தேவை. அடுத்த செஷன்ல நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரிமைனிங் இது ஆல்மோஸ்ட் இந்த பிபிடி முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்கு. ரிமைனிங் என்ன அப்படின்னா அந்த செல் ஸ்கிரிப்ட் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நான் வேணா ஒரு செல் ஸ்கிரிப்ட் வந்து கோட் வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ எப்படி ஒரு செல் ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ அது மட்டும் போனேன். இதோட யூசேஜ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். செல் ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா நிறைய தான், ரொம்ப சிம்பிள். ஓஎஸ்க்கு நம்ம இன்டராக்ட் பண்ணோம், அது ஒரு மெயின் ரீசன். அதை தாண்டி என்ன அப்படின்னா யூசர் தான் இன்புட் ஆகுறது இல்ல அவுட்புட் இது பண்றது. ஓகேவா? ஓகே, என்னமா நீங்க பாருங்க, ஒரு 2 பேர் 3 பேர் மியூட்ல போடலாம், எனக்கே கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் மியூட்ல போடுங்கம்மா. தருண் யாரு நிறைய பேர் ஏன் அப்படின்னா
உண்மையிலேயே வந்து நிறைய பேர் லிசன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேர் 3 பேர் மியூட்ல போடாம ஏதோ ஒரு சிஸ்டத்த போட்டு எங்கேயோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, மத்த எல்லாருக்குமே என்ன ஆயிரும் அப்படின்னா, ஐயோ! நம்ம மட்டும் தான் தேவையில்லாம உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கோமோ அப்படின்ற மாரி ஆயிரும். நான் நிறைய ஸ்டோரி பேசுவேன். இப்ப நான் உங்க செஷன்ல குறைச்சிட்டேன். ஸோ அதனால காலங்காலமா ஒரே தப்பு மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டு கடைசியா நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டே இருப்போம். அந்த மாரி வேண்டாங்க. நான் என்ன சொல்றேன் உங்கட்ட என்ன அப்படின்னா, ஆல்ரவுண்டரா இருக்கணும். சிம்பிள். ரொம்ப சிம்பிள். ஆல்ரவுண்டர்னா என்ன மீனிங்கு? எல்லாமே இருக்கணும். ஒரு காலேஜ் அப்படின்னா ஜாலி ரைட்டு. உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் இருக்கும். படிப்பு. படிப்பு மீன்ஸ் என்னன்னா, உங்கள சேஃப் ஜோன் உங்கள சேவ் பண்ணிக்கிறது தான் அது மெயின். ஓகேவா? படிப்பு பிளஸ் ஸ்போர்ட்ஸ் கம்பல்சரியா இருக்கணும். யோகா அது இது நெறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ். இதுதான் ஒரு முழுமையான ஸ்டூடெண்ட். நான் உங்கட்ட அதான் சொல்ல வரேன். 24 மணி நேரம் படின்னு சொல்ல வரேன். ஆனா பாருங்க, நீங்க செஷன்ல வந்து நான் 2 டேஸ் 3 டேஸ் என்ன பண்றேன், ப்ளீஸ் நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க. நிறைய பேசுங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அதுல பேசுறாங்க எல்லாருமே எப்படி பேசுறாங்கன்னா செஷனை தாண்டி வேற ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. அவங்களா சேட் பண்ணிட்டு இருக்காங்க. மறந்து போய் என்னன்னா மியூட்ல போடாம விட்டுறாங்க. பட் அது வேண்டாமே. ஏன்னா நான் உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி யாரோ ஒருத்தவங்க இதை பார்த்தாங்க அப்படின்னா, இவர் என்னடா ரொம்ப ஃப்ரீயா விட்டுட்டாரு, எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சும்மா ஒரு பேருக்கு தாட்டம்ன்றான் அப்படின்ற தாட் வந்துடும். இது பேருக்கா நடக்குது. நான் காலையில இருந்து பேருக்காங்க பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முழுக்க முழுக்க உங்க வளர்ச்சி அவ்வளவுதான். எனக்கு இது தெரியும். அதனால நமக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்னா வேற வேற ஸ்டேட்ல வேற வேற இதெல்லாம் நான் போயிட்டே இருப்பேன். இந்த தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சுன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். சரி, அது ஒரு தனி மகிழ்ச்சி தானே. நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறது எல்லாருமே நல்லா எல்லாம் சேம் தான். பட் இது இன்னும் கொஞ்சம் உள்ளார்ந்தமா இருக்குமே நினைக்கிறேன். நீங்களும் அந்த அதுக்கு எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். புரியுதா? பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? ஹலோ, ஆன்சரே வரலையா? எஸ் ஆர் நோ ப்ளீஸ். எஸ் சார். ஓகே 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 குட். ஸோ நீங்களே ஒரு 1 hour நீங்க இது பண்ணிட்டீங்க. அதான் நான் ஃபுல் டே இருக்கனால உங்களுக்கு வேற வழி இல்லை. நான் ஒரு 5 to 10 minutes நான் கொடுத்தான் ஆகணும் பிரேக்ஸ். ஸோ நீங்க பிரேக்ஸ் போயிட்டு வாங்க. 3:15 நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் நீங்க பிரேக் எடுத்தோம். ஸோ 3:25 ஒரு 10 minutes மட்டும் பிரேக். 3:25க்கு நான் அதை மட்டும் திருப்பி செஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே எவனேஷ் சார், டு யூ ஹேவ் எனி டவுட்? ஹேண்ட் சிக்னல் கொடுத்துருக்கீங்க எவனேஷ் சார் இல்லையா? ஓகே. ஸோ நான் இப்போ அது வரைக்கும் நான் இந்த கமெண்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகே, அது போயிட்டு வந்து நமக்கு 2 வேலை ஃபுல்லா நீங்க இப்ப இந்த கமெண்ட் ஒர்க் பண்றீங்க. இது பண்ணாதான் நான் அடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும். புரியுதா? இன்னைக்கு ஃபுல்லாவே இதை ஒர்க் பண்ணுங்கம்மா. இந்த இதுக்கு ஒரு எப்படியும் 40 மினிட்ஸ் ஆயிரும். ஒர்க் பண்ணிட்டு அந்த எக்ஸசைஸ் முடிங்க. அதுக்கப்புறம் மீதி நாளைக்கு வந்து என்னன்னா அந்த செல் ஸ்கிரிப்ட் அதை நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே, நான் சொல்றேன் காப்பி கமெண்ட் நான் சொல்றேன்மா. நீங்க இந்த பிரேக் போயிட்டு வாங்க. ஸோ கிஷோர் காப்பி கமெண்ட் சொல்றேன். இது ஒரு 10 minutes டைம் இருக்கு இல்லையா, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். 3:25 ஓகே. உங்களுக்கு இது பண்ணி we can start on 3:25. Okay.
ஓகே, நிறைய ஹேண்ட் சிக்னல் வந்திருக்கு. ஹலோ, ஸோ நான் உங்களுக்கு பிரேக் விட்டது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த இதாயிடக்கூடாது அப்படின்ட்டு தான். ஸோ ஆனா நீங்க சொன்ன மாதிரி என்ன, டைமிங் இஸ் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க, பிரேக் விட்டுட்டு திருப்பி 3:25னா 25 இருக்கணும். அதான் திருப்பி திருப்பி சொல்றேன். இப்போ பாருங்க நிறைய மிஸ் ஆகுது. ஓகே ஃபைன், நம்ம போகலாம். இப்போ ஒருத்தர் காப்பி கமாண்ட் கேட்டிருந்தாரு. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் காப்பி கமாண்ட்? கிஷோர் எம் நீங்க கேட்டீங்க இல்லையா, காப்பி அது என்ன மெயின் யூசேஜ் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபைல்ல இருந்து கண்டென்ட்டா we can copy the content from one file to other file. அது என்ன கமாண்ட் சார், எப்படி சார் சப்போர்ட் பண்றது அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஒரு எல்எஸ் போட்டுக்கோங்க, நிறைய ஃபோல்டர் இருக்கு. என்னோட ஃபோல்டருக்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் நான் இப்போ கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஃபோல்டர்ல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். எல்எஸ் கொடுத்தா ஒரே ஒரு $1.txt இருக்கு. ஓகே, இந்த $1.txt என்ன இருக்கு முதல்ல பார்ப்போம். கேட் போட்டு $1.txt ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க ஒன்றும் இல்லை, எடிட்டர்லேயே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எடிட்டர்ல பார்க்கணும்னா நேனோ அப்படின்னு சொன்னா இல்லையா, நேனோ $1.txt. ஓகே, டைரக்டா எடிட்டர்ல பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னன்னா ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு. இப்போ நான் வெளியில வரேன். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, ஐ வாண்ட் டு கிரியேட் அனதர் ஒன் ஃபைல். ஹவு டு கிரியேட் டச் நான் சொல்றேன், காப்பி கமாண்ட் சொல்றேன். நான் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ண, அந்த ஃபைல் பேர் என்ன, 2.txt. ஓகே, இப்போ இந்த 2.txt முதல்ல கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா இதுல ஏதாவது கண்டென்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்க டைரக்டா நேனோ ஓபன் பண்ணி பாருங்க. நேனோ அப்படின்ற எடிட் மூலியமா நான் அந்த 2.txt அப்படின்றத இது பண்றேன். 2.txt அப்படின்ற ஃபைல் ஓபன் பண்றேன். ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா நமக்கு வந்து கண்டென்ட்டே இல்லை. இப்போ நீங்க அப்படின்னு செக் பண்ணல அப்படின்னா கேட் கமாண்டும் கொடுத்து பார்க்கலாம். 2.txt ஏதாவது இருந்தாதான் வரும், இல்லைன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே ஃபைன், எதுவுமே இல்லை. இப்ப நான் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து என்னோட $1.txt இருக்கக்கூடிய கண்டென்ட்டை 2க்கு மாத்தணும். இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் 2க்கு காப்பி பண்ணேன். ஏன்னா இப்ப 2 அப்படின்ற ஃபைல்ல வந்து ஒண்ணுமே இல்லை. அதாவது ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு கண்டென்ட்டை காப்பி பண்ணி, டு காப்பி த கண்டென்ட். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 1ல வந்து சம் கண்டென்ட் இருக்கு. ஓகேவா? நம்ம பார்த்த மாதிரி இதுல வந்து சம் கண்டென்ட், இந்த கண்டென்ட் அப்படி நான் 2க்கு மாத்தணும். 2ல வந்து எதுவுமே இல்லை இப்போ. ஓகே, எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ சாரி, கரெக்டாக கொடுக்கணும். txt. ஓகே, எதுவுமே இல்லை. இப்போ எப்படி நான் மாத்துறது, காப்பி பண்றது? அதுக்கு ஒரு கமாண்ட் தான் என்ன அப்படின்னா, காப்பிக்கு சிபி. ஓகேவா? சிபி இதோட சிண்டாக்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை காப்பி பண்ண போறீங்க. ஓகேவா? அந்த ஃபைல் நேம் வந்து இப்போ நீங்க ஒன்றும் இல்லைன்னா பார்த்துக்கணும். உங்களுக்கு கன்ஃபியூசன் இருந்தது அப்படின்னா, இப்போ இதுல வந்து 1ன்ற ஃபைல் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை 2க்கு, அப்போ முதல்ல என்ன பண்ண அப்படின்னா, சிபின்றது காப்பி கமாண்ட். சோர்ஸ் எந்த ஃபைல், இதுதான் சோர்ஸ் 1.txt. இந்த ஃபைல் வந்து ஐ நீட் டு காப்பி த கண்டென்ட் ஃப்ரம் அதர் ஃபைல். அப்ப நான் என்ன பண்றேன், 2.txt. ஆல்ரெடி 2ல வந்து எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன், காப்பி கமாண்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் பாத்தீங்க அப்படின்னா 2 ஃபைலும் எனக்கு சேம் கண்டென்ட் தான் இருக்கும். ஏன்னா 2 வந்து எம்டியா இருந்தது. இப்போ வந்து 2ன்றதுல வந்து கண்டென்ட் இருக்கும். நம்ம வேணா கேட் கமாண்ட் போட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். 2.txt வந்துச்சா? அதே கேட் கமாண்ட் வச்சு ஒன்னை நான் செக் பண்றேன். 1.txt. ஓகேவா? ஸோ சிம்பிள். சிபி கமாண்ட் மெயின்லி யூஸ்டு ஃபார் காப்பி த கண்டென்ட். ஓகே, இப்போ காப்பி த கண்டென்ட் புரிஞ்சு போச்சு சார். அது ஓகே சார். இப்போ மூவ்ன்றது அப்படி, அப்ப என்ன சார் வித்தியாசம்? மூவ் கண்டென்ட் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? நம்ம சொன்ன மாதிரி எம்பின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இங்க பொறுத்தளவு என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வந்து எம்பி கமாண்ட் எப்படி யூஸ் பண்ண சொல்லித்தரேன். இப்போ நான்
தேவையில்லாத ஃபைலை ரிமூவ் பண்ணிடுவோம். rm2.text அப்படின்றத நான் ரிமூவ் பண்றேன் rm கமாண்ட் கொடுத்துட்டு. இப்போ வந்து எனக்கு ஒரு ஃபைல் தான் இருக்கு. இதுல என்ன இருக்கு, cat1.text. இப்போ கண்டென்ட் விஷயம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஃபைல் இந்த ஒன்னுன்னு இருக்கு இல்லையா, இதோட நேமை மாத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதான் மெயினான மூவோட. இந்த நேம் ஒன்னுன்றதை நான் வேற நேம் மாத்தணும். மியூட்ல போட்டுக்கணும் ப்ளீஸ்மா. நீங்க எனக்கு பண்ண வேண்டிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மியூட்ல நீங்க மியூட்டா இருக்கக்கூடாது. நீங்க நிறைய கேளுங்க, பேசுங்க. பட் ஆனா லிசன் பண்ணும்போது மியூட்ல போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் காமிங்க, பட் ஏன்னா எனக்கு இன்னைக்கு வரல, என்னன்னு தெரியல. ஸோ நிறைய பேர் ஹேண்ட் சிக்னல் இது பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்னா கேளுங்க. ஏன்னா நீங்க ஹேண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மீனிங் என்னன்னா டவுட்ஸ் ஏதோ இருக்குன்னு அர்த்தம். இதுல தெரியாம கிளிக் பண்ணீங்கன்னா எடுத்து விட்டுருங்க. ஓகேவா? ஸோ நான் எல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்த்துட்டு இருப்பேன். ஃபைன். ஓகே, இப்போ மூவ் என்ன சார் இது அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து one.testன்னு இருக்கு. ஓகேவா? one.testன்ற ஃபைலை வந்து நான் என்ன பண்ணணும், அதை ரீநேம் பண்ணணும். ரீநேம்னா ஒன்னுன்றதை வந்து நான் 10ன்னு மாத்தணும். எப்படி மாத்துறது? சிம்பிளா அந்த கமாண்ட் கொடுத்துக்கலாம். மூவ் one.text. நீ எந்த ஃபைல்ல எந்த நேமா மாத்தணும் அந்த நேம் கொடுங்க. ஓகேவா? 10.text அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப பாருங்க எல்எஸ் கொடுக்குறேன். இந்த ஒன்றுன்றதே அதுக்கு நீங்க டெலிட் ஆகல, ஒன்றும் இல்லை, ரீநேம் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். one.testன்ற ஃபைல் வந்து ரீநேம் 10ன்னு மாத்திருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி ஆல்மோஸ்ட் சேம். இப்போ நான் கேட் கொடுத்து 10.txt. ஓகே, கண்டென்ட் இருக்கு பாருங்க. ஸோ அதான் ரொம்ப பேசிக்ஸ். இங்க பொறுத்தளவு எம்பி அப்படின்றது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு ரீநேம் மாதிரி தான் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி. நான் ஸ்லோவா போறேன், எனக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, இன்ஸ்டாலேஷனே நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணல. இன்னொன்று கம்ப்ளீட் பண்ணாம நான் டைரக்டா கமாண்டா, அதுவே நான் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன், எக்ஸ்ட்ரா கமெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டேன். காலையில இன்ஸ்டாலேஷன் நமக்கு வந்து டைம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணணும். மறுபடியும் என்ன அப்படின்னா ஒரு 1 ஹவராது இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஒரு சில பேருக்கு இன்னும் கமெண்ட் அந்த இன்ஸ்டால் இன்னும் முடியல, டைம் எடுத்துட்டு வைக்கிறதுனா பெட்டர் இன்னும் ஒர்க் வித் சம் ஆன்லைன் கம்பைலர். அதனால எனாஃப் கண்டென்ட் தான். ஏன்னா நமக்கு ஷெட்யூல் படி இங்க பாருங்க, நான் ஷெட்யூலிங் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாகவும் போயிடக்கூடாது, நடத்தாமலே இருந்துடக்கூடாது. அந்த இதை நான் ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க நமக்கு வந்து ஷெட்யூல், ஆக்சுவலா ஷெட்யூல் இல்லை, நமக்கு கொடுத்துருக்கூடிய இது என்ன அப்படின்னா இந்த இந்த கண்டென்ட் இன்னைக்கு மட்டும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நியர்லி ஒரு 12 ஹவர்ஸ்க்கு நம்ம முடிக்கணும். ஸோ பாருங்க, ஆனா நம்ம இது எல்லாமே இது வந்து ஒரு 6 ஹவர்ஸ். வந்து 6 ஹவர்ஸ்க்கு இது நம்ம பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து இது வரைக்கும் பண்ணிட்டோம். இன்ஸ்டாலேஷன் ஆஃப் வர்ச்சுவல் பாக்ஸ் உட்பட்டு வரைக்கும் பண்ணிட்டோம். ஆனா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு நாள் அன்னைக்கு இருந்தா அதுல ஒரு 2 ஹவர்ஸ் தான் பண்ணலையா. அதனால நான் இன்னைக்கு லினக்ஸ் கமெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இது வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட். நீங்க இப்படி வச்சுக்கோங்க, இது வரைக்கும் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட். இப்போ நீங்க என்னன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் நெக்ஸ்ட். ஓகே, அடுத்து நம்ம பண்ணக்கூடிய, ஏன்னா இது நம்ம நினைச்சா இதே இப்பயே நம்ம எனக்கு அது விருப்பம் கிடையாது. ஏன்னா நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கணும். நிறைய உங்களுக்கு நானோ விஏலாம் எல்லாமே சொல்லிட்டேன், பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாம் இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. பட் ஆனா என்னன்னா இன்னும் இதுல இருந்து நீங்க அடுத்து உங்களுக்கு சார் ஒருவேளை நானா வேற ட்ரைனர் உங்களுக்கு இதுல இருந்து இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆனா வி ஹவ் கம்ப்ளீட்டட் லினக்ஸ் கமெண்ட்ஸ். ஓகேவா? அது பண்ணிட்டோம். இந்த எடிட்டர் பத்தி நான் சொல்லிட்டேன், பேசிக் கமெண்ட்ஸ் இந்த இது முடிச்சிட்டோம். இன்னும் ஷெல் ஸ்கிரிப்டிங் அது நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ கொடுக்குறேன். ஒருவேளை இதை டெப்தா பண்ணணும்னா நீங்க அந்த மேனேஜிங் லினக்ஸ் ஃபைல்ஸ் அதுல இருந்து பண்ணா கூட போதும். நம்ம இது வரைக்கும் பார்த்தாச்சுமா. ஓகே, இந்த இதெல்லாம் செல் ஸ்கிரிப்டிங் வந்து நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுப்பேன். ஆனா நமக்கு வந்து நீங்க ஒண்ணும் இல்லை, நான் ட்ரைனர்ட்ட சொல்லிட்டேன், மேபி நாளைக்கு நான் வேற யாரும் வந்தா கூட ஐ வில் இன்ஃபார்ம் ஹிம் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் ஆனா நீங்க ஒர்க் பண்ணணும், அதான் மெயின். ஓகேவா? என்ன சார் இப்ப நம்ம வந்து இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், சார் நீங்க செல் ஸ்கிரிப்ட் சொன்னீங்களே அது எப்படி சார் நான் பண்றது, அதை எப்படி இது பண்ணணும்? இது தனியா செஷன் நடத்துவாங்க. ஆனா அது ரொம்ப சிம்பிள். ஷெல் ஸ்கிரிப்ட் அப்படின்னாலே இப்ப நான் இங்க வந்து ஒரு கமாண்ட் அடிக்கிறேன், ஏகோ பாரதி அப்படின்னு அடிக்கிறேன். இப்ப நான் என்னோட சிஎல்ஐட் என்ன சொல்றேன், எனக்கு இந்த கமாண்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். இது கெர்னலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கெர்னல் வந்து ஸ்ட்ரைட்டா ஹார்ட்வேர்ட்ட சொல்லி ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்தோம்னா பிரிண்ட் ஆகி நமக்கு வந்துடுது.
இப்ப இதை நான் எப்படி ஒரு ஃபைலா கொடுக்குறது? ஓகேவா? இப்ப நான் ஒரு கமாண்ட் ரைட்டு, இதே மாதிரி ஒரு 10 எக்கோ ஸ்டேட்மெண்ட் இருக்கு, 10 கால்குலேஷன்லாம் இருக்குன்னா, நான் எல்லாத்தையும் என்னன்னா, ஐ கேனாட் ரைட் எவ்ரிதிங் வில் பி தேர் இன் CLI. அப்ப நான் என்ன பண்ணலாம்? அப்ப நம்ம என்னன்னா, we need to create one file. ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஆனா அந்த ஃபைல் டெக்ஸ்ட் ஃபைல் கிடையாது. அது வந்து ஸ்கிரிப்ட் ஃபைல். அதை எப்படி கிரியேட் பண்றது? நான் கிரியேட் பண்ண பாருங்க. டச், ஓகேவா? நான் என்னோட ஃபோல்டருக்குள்ள போய்க்கிறேன். ஸோ ஓகே, இதுவே பண்ணலாம். டச், ஓகே, எனி நேம், ஓகே, மை, ஓகே, ஏதாவது ஒரு நேம், ஓகே, ஸோ சாம்பிள் அப்படின்ற ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். sample.sh அப்படின்ற ஃபைல். இங்க பாருங்க, டச்ன்ற கமாண்டு. இங்க என்ன வித்தியாசம்னா .txt பதிலாக sh அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்கு அப்படின்னா செல் ஸ்கிரிப்ட் ஃபைல்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்க ls கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஃபைலை கண்டுபிடிச்ச முடியும். கேபிட்டல் சாம்பிள் எஸ்கேஜன் கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ நான் இந்த ஃபைலில் நான் என்ன பண்றேன், ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கு என்ன கமாண்டு? நானே டைப் பண்ண நல்லா இருக்குது, நீங்களே சொல்லுங்க. என்ன கமாண்டுமா? ஹவு கேன் ஐ எடிட்டர் கமாண்ட் என்னது? எந்த எடிட்டர் ஒர்க் பண்ணலாம்? வெரி குட், சிபி சோர்ஸ் ஃபைல் டெஸ்ட், கரெக்ட். எடிட்டருக்கு என்ன கமாண்டுமா? என்ன எடிட்டர்ல ஒர்க் பண்ண? 2 எடிட்டர் சொன்னேன், அதுல எதை ஒர்க் பண்ணா? இதனால ஓகே. எனிவன்? நானோ கமாண்ட். கரெக்ட். என்னன்னா ஏதாவது ஒரு எடிட்டர். இப்போ நான் நானோ அப்படின்ற கமாண்ட் மூலியமா என்னோட எடிட்டர் ஓப்பன் பண்றேன். ஏன்னா நான் ஒரு ஃபைல் ஹேண்டில் பண்ணணும். நானோன்ற கமாண்ட் அடிச்சுட்டு என்னோட ஃபைல் நான் என்ன கிரியேட் பண்ண, சாம்பிள் தானே, அந்த sample.sh அதை நான் ஓப்பன் பண்றேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்க டைரக்டா அந்த இந்த சாம்பிள் டாட் இருந்தா பாருங்க, இந்த sample.sh ஃபைலுக்குள்ளேயே நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன பண்றேன், இங்கேயே அந்த ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறேன், எக்கோ ஓகே. இப்போ நான் இந்த ஃபைலுக்கு வந்து நான் வெளியில கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து வெளியில வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐ நீட் டு ரன், ஓகேவா? ஸோ சம்டைம் என்னன்னா அந்த ஃபைலுக்கு வந்து பெர்மிஷன் கரெக்டாக கொடுக்கலாம், ரன் ஆகாது. இது முன்னாடி நடந்திருக்கு, மேக்ஸிமம் ஆயிரும். இது ரன் பண்றதுக்கு என்ன கமாண்ட்னா அதே எஸ்ஹெச் தான், எஸ்ஹெச், ஓகே. ஓ காட், நான் ஆக்சுவலா சாம்பிள் அப்படின்றது தப்பா, ஐ மீன் இந்த இடத்துல வந்து எஸ்ஏஎம் கொடுக்க போல அந்த மாதிரி கொடுத்தோம். சரி பிரச்சனை இல்லை, நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்றேன். நானோ, ஓகே, இதுதான் நம்ம கிரியேட் பண்ண சாம்பிள் ஃபைல். நான் இதுல என்ன பண்றேன், எக்கோ ஜஸ்ட் ஒரு நேம் டைப் பண்றேன். ஓகே, அவ்வளவுதான். சேவ் பண்ணிட்டு நான் வெளில வந்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் அந்த சாம்பிள்ன்ற ஃபைல் உள்ள இருக்கு, ஓகேவா? ஸோ நீங்க பார்த்தா தெரியும், சாம்பிள் அப்படின்ற ஃபைல் வந்து உள்ள இருக்கு, sample.sh. ஓகே, இப்போ நான் இந்த ஃபைலை ரன் பண்ணணும். அதுக்கு என்ன கமாண்ட், sh சாம்பிள். சாம்பிள் அப்படின்ற என்னோட ஃபைல் நேம், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பாருங்க, பாரதின்னு வருது. அப்போ என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, CLI-ல 1 or 2 ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ண, அட் த சேம் டைம் ஐ கேன் கிரியேட் செப்பரேட் ஃபைல், செல் ஸ்கிரிப்ட். அதுதான் செல் ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க. நான் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணீங்கன்னா தெரியும், என்ன நேம்னாலும் வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ இந்த ஃபைலுக்குள்ள இருக்க கண்டென்ட் தான் கேட் பார்த்தல. இப்போ நான் அந்த ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணணும், அவர் சொன்ன மாதிரி நானோ எடிட்டர், ஓகேவா? சாம்பிள், நான் திருப்பி ஏதோ மாற்றணும் அந்த ஃபைலில், sample.sh உள்ள போயிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட், இப்போ நான் என்ன பண்றேன், இன்னும் 2-3 அடிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷனல், ஒயில் லூப், ஃபார் லூப் எல்லாம் டைப் பண்ணலாம். இப்போ தெரிஞ்சுக்கோங்க லாஜிக் என்ன. ஓகே, ஸோ எஜுநட், ஓகே ஃபைன். இப்போ ஒரு 3 இது பண்ணிட்டு இப்போ நான் கண்ட்ரோல் எக்ஸ் வெளியில வந்துட்டேன். இப்போ நான் திருப்பி என்ன பண்றேன், ரன் பண்ணணும். ரன் பண்றதுக்கு என்ன கமாண்ட், sh, ஓகேவா? sample.sh பாருங்க. ஓகே, அப்ப என்னன்னா ஐ கேன் டைரக்ட்லி எக்ஸிக்யூட் த ஃபைல் ஆல்சோ CLI-ல. அப்ப இது பெஸ்ட் இல்லையா? இப்ப நான் வந்து அட் அ டைம் என்னன்னா என்னோட OSக்கு வந்து நான் கெர்னலுக்கு என்ன சொல்றேன், எனக்கு இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ண, இதை எனக்கு ரன் பண்ணி காமின்னு சொல்றேன். அதை ப்ராசஸ் பண்ணி we are getting the output. இது ஒரு பேசிக் லெவல் செல் ஸ்கிரிப்ட். இன்னும் நமக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் செல் ஸ்கிரிப்ட் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன், அந்த கதை தான் கொடுத்துருக்கு. ஓகே, இன்னும் செல் ஸ்கிரிப்ட்ல வந்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, ஓகேவா? நம்ம இந்த மாதிரி என்ன அப்படின்னா,
இஃப் எல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், இஃப் தென் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம், எல்லாமே கொடுத்துக்கலாம். அது நம்ம அடுத்த செஷன்ல வந்து நான் உங்களுக்கு இது பண்ண சொல்றேன். இன்னொரு 2 எக்ஸாம்பிள்ஸ் அது பண்ண சொல்றேன். இப்ப செல் ஸ்கிரிப்ட்னா என்ன? நிறைய டைப் ஆஃப் செல் இருக்குங்க. செல்லுனாலே யூசர் வந்து செட் ஆஃப் கமாண்ட்ஸ் கொடுக்கக்கூடியதான் வந்து ஷெல். ஓகேவா? டைரக்டா கெர்னலோட கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் வந்து ஷெல் யூஸ் பண்றோம். அதுல டைப் ஆஃப் செல் இருக்கு. பாண்ட் செல், ஷீ ஷெல், கான் செல், பாஷ் ஷெல், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, நம்ம யூஸ் பண்றது இது ஒரு டைப்பான ஷெல். ஓகேவா? பாஷ் ஷெல். ஓகே, இதுல வந்து என்ன அப்படின்னா, இப்போ கமாண்ட் டு ஃபைண்ட் ஆல் அவைலபிள் செல்ஸ் வருது. இந்த கமாண்ட் போட்டா என்னென்ன செல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரும். ஓகே, நமக்கு அது மெயின் இல்லை. ஒரு ஷெல்ல வந்து எப்படி ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி கம்பைல் பண்றது நான் சொல்லிட்டேன். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க, டச்சுங்கிற கமாண்ட் வச்சு ஒரு ஃபைலு, அதை ஃபைலை சேவ் கிரியேட் பண்ணும் போதே ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்துன்னா ஏதோ ஒரு ஃபைல் நேம் டாட் எஸ்ஹெச். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஃபைலில் கண்டென்ட் டைப் பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணிட்டு வெளியில வந்து அதை ரன் பண்றதுக்கு எஸ்ஹெச் ஸ்பேஸ் ஃபைல் நேம். ஓகேவா? அது வந்து அவங்களுக்கு அவுட்புட் காமிச்சிடும். ஸோ அதுதான் நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஓகே, மெயினாக அந்த செல் ஸ்கிரிப்ட் எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க். அப்போ சொன்ன மாதிரி எப்படின்னா நிறைய அட்மின் ரிலேட்டடான ஒரு அவங்களாம் நிறைய ஃபைல்ஸ் நம்ம என்ன பண்ணுவாங்க, கான்ஃபிக் ஃபைல் வந்து நிறைய அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு நான் சிம்பிளா அந்த இதை சொல்லிட்டேன் பிபிடியை. நாளைக்கு வேணா ஒரு 1 or 2 எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் நான் இதை கொடுக்க சொல்றேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸா ஒன்று பண்ணி வச்சிருந்தேன், அதை நான் ரன் பண்றேன். திருப்பி ரிமைனிங் திங்ஸ் கண்டென்ட் வந்து அது நம்ம வந்து ஐ வில் இன்ஃபார்ம் டுமாரோ. இப்போதைக்கு வந்து என்னன்னா நானோ ஸ்கிரிப்ட், அதாவது செல் ஸ்கிரிப்ட்னா என்ன, அதோட யூசேஜ் என்ன, எப்படி ஹவு கேன் ஐ கிரியேட் செல் ஸ்கிரிப்ட் அண்ட் ஹவு கேன் ஐ ரன். ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதுல வந்து ஒரு ப்ரீவியஸ் செல் ஸ்கிரிப்ட் நம்ம இப்போ கிரியேட் பண்ணதை பாருங்க. இதுல நிறைய இருக்கு. எங்கெல்லாம் நீங்க எஸ்கேஷன் பாக்குறீங்களோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா செல் ஸ்கிரிப்ட். இப்போ இந்த செல் ஸ்கிரிப்ட் ரன் பண்றோம், மை எஸ்சிஆர் எஸ்ஹெச். இப்போ நம்ம பார்க்கணும் உள்ள என்ன டைப் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. கேட் மை எஸ்சிஆர் டாட் எஸ்ஹெச். இங்க பாருங்க, ஒரு சின்ன லூப் கிரியேட் பண்ணிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒரு ஒயில் லூப். இந்த லூப்ல என்ன பண்ணுது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம டீட்டெயில் நடத்த தேவையில்ல, பட் இது தெரிஞ்சுக்கோங்க. செல் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு லூப்புக்கு எழுதியிருக்காங்க. 1 to ஒரு 1 to 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு லூப் எழுதியிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2. இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒயில் லூப் கிரியேட் பண்ணி இங்க கண்டிஷன்ஸ் எக்ஸ் வந்து 6 விட லெஸ் தானா இருக்கா அப்படின்னு செக் பண்றது -LT லெஸ் தென் டூ எக்கோ எக்ஸ். அப்படி இருந்தா வந்து எக்கோ எக்ஸை பிரிண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, எக்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணு. நீங்க எப்படி ஜாவா C++ல ஃபார் லூப் பண்றீங்களோ, ஒயில் லூப் பண்றீங்களோ அதே மாதிரி தான் இங்க வந்து நான் செல் ஸ்கிரிப்ட்ல கொடுத்துருக்கேன். ஃபைனலா என்ன பண்ணீங்க, டன் முடிச்சுட்டா. இது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் இதை பண்ணிட்டே இரு. இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸோ அவ்வளவுதான், வெளியில வந்துரு அப்படின்னா. அப்ப என்ன பிரிண்ட் ஆகும், நமக்கு வந்து எக்ஸ் வந்து 2 தான், அதனால 1 பிரிண்ட் ஆகுது. 2 3 4 5. ஓகேவா? இது வந்து கோடு. இப்ப இந்த கோடு அப்படி நமக்கு இங்க வந்து ரன் பண்ணா அந்த கோடு வராது. இந்த கோடை வந்து கெர்னல் ப்ராசஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை பண்ணணும். சரி, இப்ப இதை ரன் பண்ணணும், என்ன கமாண்ட் கொடுக்கணும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ரன் பண்றதுக்கு என்ன கமாண்டுமா? ஃபைல் நேம் அது என்ன அப்படின்னா மை எஸ்சிஆர் எஸ்ஹெச். ரன் பண்றதுக்கு என்ன கமாண்ட், யாராவது டைப் பண்ணுங்க. நானோ, ரைட். நானோ அப்படின்றது எடிட்டர்ல ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு. நான் அவுட்புட்டை வர வைக்கணும், என்னோட CLIல அவுட்புட் வர வைக்கணும். நான் இப்ப இதான் என்னோட ஃபைல் நேம் mysci.sh. இதான் என்னோட ஃபைல் நேம். நீங்க என்ன கமாண்ட் கொடுப்பீங்க? இதான் என்னோட ஃபைல் நேம். என்ன கமாண்ட் கொடுப்பீங்க? கரெக்ட், SH. மறந்துடாதீங்க, ஷெல். ஓகேவா? நான் என்ன பண்றேன், SH ஃபைல் நேம் என்ன, myscr. ஓகேவா? .sh. இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி பாருங்க, 2 3 4 5. இந்த லாஜிக்கெல்லாம் ரொம்ப மண்டையை உடைச்சிட்டு இருக்க வேண்டாம். இது வந்து நார்மல் ஒயில் லூப், புரியுதா? ஆனா இன்னைக்கு செல் ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் இன்கேஸ் வந்து இந்த இடத்துல வந்து இப்ப நான் வந்து இதை மாத்துறேன், ஒரு சின்ன மாடிஃபை பண்ணுவேன். என்ன, இங்க மாத்த முடியாது. நீங்க மாத்தணும்னா தான் நானோ, நீங்க மாத்தணும் அப்படின்னா நானோ கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, myscr.sh உள்ள போயிடறேன். நான் என்ன பண்றேன், இங்க நீங்க வந்து இன்கேஸ் ஏதாவது கண்டென்ட்டை மாத்தணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச். ஓகே, நான் எக்ஸிக்யூட் 1 கொடுத்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல 6 இருக்க இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், ஒரு 10ன்னு மாத்துறேன். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணி வெளியில வந்துடுறேன், Ctrl+X. இப்போ நான் அதே கமாண்ட் SH அப்படின்றத கொடுக்குறேன். பாருங்க, 1 to 9 வரைக்கும் எனக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகுது. ஓகே, இது ஒரு பேசிக் செல் ஸ்கிரிப்ட். இங்க நிறைய கொடுத்துருக்காங்க, அவ்வளவு நீங்க என்ன சொல்றது, இங்க வளவளன்னு கொடுத்துருக்கு, 2 3 இது எல்லாம் இருக்கு. இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. செல் ஸ்கிரிப்டா என்ன,
ஒரு பேசிக்கா எப்படி ஒர்க் பண்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்களே வந்து ஒரு 2, 3 செல் ஸ்கிரிப்ட் வந்து இது நெட்ல இது நமக்கு நானும் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்களே கூட ஒர்க் பண்ணலாம். நம்ம பார்த்தது இந்த இதுதான். ஒரு பேசிக்கான ஒயில் லூப் பார்த்திருக்கோம். அத நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஒயில் லூப் பண்ணலாம். இல்ல ஒரு ஃபார் லூப் எதுவோ நீங்க என்னன்னா போட்டு இது பண்ணி பார்க்கலாம். ஓகே. ரொம்ப சிம்பிள்ங்க இதெல்லாம். ஓகே. 3:46 டைம் எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல. சோ இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலா உங்களுக்கு நான் டைம் ஒர்க் பண்ண குடுக்கணும். இருந்தாலும் ஒருத்தர் டவுட் கேட்டதுனால அப்படியே உள்ள வந்துட்டோம். நானும் கொஞ்சம் கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இதுல இது வரைக்கும் முடிச்சுக்க கூட இது வரைக்கும் ஓகே. இப்ப நமக்கு என்னன்னா, இதுல இருந்து நம்ம பார்க்கணும்னு சொல்லுங்க ஷார்ட்டா. ஓகே. யாராவது உங்களுக்கு நாளைக்கு நான் மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். நமக்கு வந்து என்னன்னா, இதுல இருந்து பண்ணணும். ஓகே. ஸோ நான் இன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். செக்யூர் செல்லு இது ஏன்னா எடிட்டர் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். பட் பிரச்சனை இல்ல. ஓகேவா? ஃபைன். இப்ப இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்த விஷயம். இத நீங்க பண்ணுங்க. நவ் த டைம் இஸ் 3:47. நமக்கு வந்து இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் தான் உங்களுக்கு இருக்கு. பட் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்டின்னா, உங்கள என்ன சொல்றது? ஃபுல் டே நீங்க அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா கடைசில நீங்க அட்டெண்ட் பண்ணாம ஏர்லியரா போயிட்டீங்கன்னா, அட்டெண்டன்ஸ் மிஸ் ஆயிரும். நான் அத அப்பயே சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்க கவுண்ட் வந்து கிளியரா தெரியுது. பீப்பிள் வந்து 1, 2, 3 அப்டின்றது கிளியரா தெரியுது. ஏன்னா நியர்லி 165 இந்த மாரி இருந்துச்சு மார்னிங். இப்போ 1 to 4 தான் இருக்கு. அப்படின்றபோது அவங்களுக்கு ஈஸியா ட்ராக் பண்ணிடுவாங்க. அந்த ரெக்கார்டிங் எல்லாம் வச்சு. அதனால அட்டெண்டன்ஸ் மிஸ் ஆயிட வேண்டாம். ரொம்ப கவனம். 3 விஷயம். ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கா? எஸ். ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. ஃபைன். ஓகே. இப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். நான் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் ஒரு கூகுள் ஃபார்ம் தருவேன். அதே மாதிரி தான் அட்டெண்டன்ஸ் இது பண்ணிக்குவோம். இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க 4:15 வரைக்கும் எனக்கு ஒர்க் இருக்கு. ஏன்னா நான் இன்னொரு சின்ன வேலை இருக்கு. ஃபினிஷ் பண்ணியாச்சா? எதுமா ஃபினிஷ் பண்ணிட்டீங்க? எது ஃபினிஷ் பண்ணீங்க? ஜெய்சிம்மா? இல்ல எதுவுமே அட்டெண்டன்ஸா இல்ல கோடிங் புக் பண்ணீங்களா? எத சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே. இப்ப நீங்க கேமரா ஆன் பண்ணணும். எக்ஸர்சைஸ் ஓகே வெரி குட் வெரி குட். நான் எக்ஸர்சைஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே. அதிலே நான் இது பண்ணிட்டேன். எல்லாரும் கேமரா ஆன் பண்ணுங்க. நான் போட்டோ எடுக்கணும். 1 நான் கூகுள் ஃபார்ம் வந்து நான் இப்போ ஃபில் பண்ணணும். நீங்க எல்லாம் ஃபில் பண்ணி அத நான் இப்ப அனுப்பிச்சு விட்டுருவேன். அப்புறம் நான் என்னன்னா I will introduce after 5 to 10 minutes அன்போட ட்ரெய்னர் வந்து I will introduce you. ஓகேவா? இந்த ஒரு 3 விஷயம் இருக்கு. மறந்துடக்கூடாது. அதனால இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு கேமரா ப்ளீஸ் இமிடியேட்டா ஆன் பண்ணுங்க. நான் இது என்னோட ரெக்கார்டுக்கு நாங்க ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. டெய்லி இந்த செஷன்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் இது பண்ணணும். அதனால I need to on the camera. I need to take the screenshot. ஃபுல் டே சார் கிளாஸ் நடத்துறாரு. திடீர்னு கேமரா ஆன் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நீங்க எல்லாரும் யோசிச்சீங்க அப்படின்னா அப்பவும் பாத்தீங்கன்னா நான் கரெக்டா கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணுவேன். நான் எவ்வளவு இதா கேஷுவலா உங்களுக்கு இது பண்ணி க்ளோஸா இது பண்ணி ஏன்னா ஒரு ஸ்டூடெண்டா என்னெல்லாம் திங்க் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தயக்கம் எல்லாமே நான் கேமரா தான் ஆன் பண்ண சொன்னேன். ஐ நீட் டு ஆன் த கேமரா. மனோஜ் மியூட்ல Manoj, please mute yourself. On the camera, I need to take the photo. எல்லா ட்ரெயினரும் இப்படி இனிமே சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. சில பேர் ஆன் பண்றீங்களா இல்லையா? ஆன் பண்ணா ஆன் பண்ணுங்க. அப்படி டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. பட் ஆனா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல கேமரான்றது நான் ஆக்சுவலா நான் ஒரு போட்டோகிராஃபர் இல்ல. உங்க எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அழகு ஐயோ நான் என்னோட ஒர்க்குங்க அது. நீங்க எல்லாருமே கேமரா ஆன் பண்ணி தான் லிசன் பண்ணணும். ஆனா இதை நான் கம்பல் பண்ண முடியல. அதனாலதான் நான் என்ன சரி ஓகே அப்படின்னு. இப்ப நீங்க போட்டோஸ்க்கு தேவை இல்லையா? நம்ம அப்பப்போ வந்து we need to on the camera. பாருங்க ப்ராசர் சவுண்ட் விடுது எனக்கு பயங்கரமா. ப்ளீஸ் on the camera I need to take photo. Guys, இப்போ நீங்களே சொல்லுங்க. ஒருவேளை கேமரா ஆன் பண்றது ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா உங்க காலேஜ்லயோ இல்ல யாரோ ஒருத்தவங்க இதை பாக்குறாங்க. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? 2 விஷயம் நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? பசங்க உண்மையிலே கவனிக்கிறாங்களா?
இல்ல சிஸ்டத்தை ஆன் பண்ணிட்டு வேற எங்கேயும் இருக்கிறாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. இது ஒரு பேசிக்கான திங்ஸ். கேமரா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். நான் ஆக்சுவலா என்னன்னா அந்த போட்டோஸ் எங்களோட எவிடன்ஸ். பட் இதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த மனோஜ் அவரை யோசிச்சுதான் அவரை ஆஃப் பண்ணிக்கலாமே, அவர் எதுக்கு ஆன் பண்ணாரு. நான் என்ன சொல்ற பிரச்சனை இல்லை. அதாவது நீங்க எங்க இருக்கீங்க என்ன ஏதோ இது ரொம்ப பேசிக்கான விஷயங்க. ஆக்சுவலா ஒரு ஏன்னா அந்த ரிப்போர்ட் வந்து என்ன அப்படின்னா அதுதான் எவிடன்ஸ். எல்லாருமே ஆன்லைன்ல இருக்காங்க அப்படின்றது வந்து இதுதான் மெயினான எவிடன்ஸ் எங்களுக்கு. வாட் அபவுட் சந்தோஷ், தருண், கைலாஷ், கவி, ஸ்ரீ யோகேஸ்வரி? நல்லா உங்களுக்கு கம்ப்ளீட்டா 2 days உங்க கூடயே இது பண்ணி எல்லாம் நடத்தி எல்லாம் இது பண்ணி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், சார் வந்து கேமரா தானே ஆன் பண்ண சொல்றாரு பாவம் அப்படின்ற தாட்டே வரல பாருங்க உங்களுக்கு. நீங்க போங்க. ஜெய் சிம்மா நன்றி. நிறைய பேர் ஆன் பண்றாங்க. பட் ஆனா இதுல ஸ்கிரீன் நான் எடுத்து விட்டுருமா, ஸ்கிரீன் ஷேர் பண்றதுனால எனக்கு தெரியலையா எனக்கு தெரியல. ஓகே ஓகே. நீங்க இது பண்ணிக்கலாம், எல்லாமே கேமரா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன ஸ்கிரீன்ஷாட் தான். இது நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்துறேன் இல்லை. அதான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க இல்லை ஏதோ ஒன்று, ஒரு காலேஜ்ல கேம்பஸ் வருது ஏதோ ஒன்று அப்படின்னா அவங்க இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. வாங்க நீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்ம அமைதியா இருக்கும்போது எல்லாருமே ராங்கா எடுத்துக்குவாங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியல போல அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரங்கள்ல நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணும் போதுதான் நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். புரியுதா? அதனால தயவு செய்து ஏன் நமக்கு அந்த இன்ட்ராக்ஷன் வர மாட்டேங்குது அப்படின்னா நம்ம அப்படியே பழகிட்டே வந்துட்டோங்க. காலங்காலமா என்ன அப்படின்னா தனியா இருந்தா பயங்கரமா பேசுறது, ஒரு க்ரௌடா இருக்கும்போது என்ன அப்படின்னா நம்ம அது பயங்கர கூச்சம் வரும். கூச்சம், தயக்கம், அது இது எல்லாமே வருது. கொஞ்சம் என்ன அப்படின்னா கொஞ்சம் சுயநலமாவே யோசிப்போங்க. நம்ம கத்துக்கணும், நம்ம லேர்ன் பண்ணணும், இதனால நம்ம வாழ்க்கை மாறணும். எனக்கு சுத்தி இருக்க விஷயங்களை பத்தி கவலை இல்லை. எங்க போனாலும் 4 பேர் நல்லா நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, 2 பேர் சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப நான் நடத்தும் போதே ஒரு 4 பேர் சிரிச்சிருக்கலாம் 4 பேர் திட்டிருக்கலாம், ஒரு 4 பேர் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா நான் எதையுமே மைண்ட் பண்ணாம என்னோட ரோல் என்ன அதை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்றேன் இல்லையா, அதான் நீங்களும் பண்ணணும். எங்க போறோம், நம்ம எந்த இடத்துல இருக்கோம், யார் நம்ம பாக்குறா, என்ன பண்றா, இவன் சிரிப்பானா அவர் சிரிப்பானா, ஏன்னா அவங்க எல்லாம் மாறிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து இவர் இருக்காரு, நாளைக்கு உங்க முன்னாடி இன்னொருத்தர் இருப்பாரு. எக்ஸ் ஒய் இசட் மாறிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு இடமே கொடுத்துறாதீங்க. ஒரே ஃபோக்கஸ் செல்ஃபிஷா இருக்கிறது தான். என்ன செல்ஃபிஷ்னா நான் சொல்ற செல்ஃபிஷ் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன விஷயம் அப்படின்னா லேர்னிங் லேர்னிங் லேர்னிங். நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம இதை லேர்ன் பண்றதுனால நம்ம என்ன பண்றோம், ஓகேவா? நான் அதான் மெயினா சொல்ல வரேன். ஸோ இதுதாங்க விஷயம். இப்ப நான் எனக்கு ஒரு 2 minutes கொடுங்க, யாருமே கிளம்பிட வேண்டாம். நான் அந்த ஒரு கூகுள் ஃபார்ம் இன்னும் நான் உங்களுக்கு அதை பண்ண அது எங்க இருக்கு தெரியல, நான் அதை இது ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். அன்டில் another 5 minutes நீங்க என்ன பண்ணீங்க, இன்னும் ஒரு நமக்கு வந்து நியர்லி இன்னும் ஒரு 20 minutes இருக்கு. நான் இன்னும் ஒரு 5 minutesல என்ன பண்ணுன்னா கூகுள் ஃபார்ம் கிரியேட் ஆனோடனே ஐ வில் இன்டராக்ட் வித் யூ. நீங்க அட்ரன்ஸ் ஃபில் பண்ணிருங்க, தென் ஐ வில் இன்ட்ரோடியூஸ் ஒன் ட்ரைனர். ஓகே.